சாவி சித்ரா சோஷியல் டாக் மாரத்தான் நிகழ்ச்சியிடம் வருகின்ற விருந்தினர் பிரபல நாடக நடிகரான மாது பாலாஜி. ஆண்டுகளில் தனக்கென ஒரு தனி அடையாளத்துடன் மேடை நாடகங்களில் நடித்துக் கொண்டிருக்கின்ற மாது பாலாஜி இதுவரை 6500 முறை மேடை ஏறியிருக்கிறார். உட்பட தமிழ் சினிமாவின் முக்கியமான கலைஞர்கள் பலரோடு இணைந்து பணியாற்றிய கிரேசி மோகன் பற்றிய நினைவுகளை தன்னுடைய நாடக மேடை அனுபவங்களில் பலவற்றையும் இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார் மாது பாலாஜி. பையனோட அப்பா உங்ககிட்ட ஏதான பேச்சு கொடுத்தா நீ எதுவுமே பேசாம டிமிக்கி கொடுத்து கல்யாணத்து போது டெஃபினட்டா என் பொண்ணுக்கு 2 காதிலி ஜிமிக்கி வாங்கி போடுவேன். வணக்கம். வணக்கம் சார். முதல்ல உங்கள் குடும்பத்தை பற்றி சொல்லுங்கள். நாங்கள் எங்கள் அப்பா வாஸ் அ பேங்கர். அவர் இந்தியன் பேங்க்கில் வேலை செஞ்சுருந்தார். எங்கள் அம்மா ஹவுஸ் ஒய்ஃப் தான். நாங்கள் ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி ஃப்ரம் மந்தவெளி. அதாவது மந்தவெளியில் சொக்கலிங்கம் தெருவில் எங்கள் தாத்தாவோட ப்ராப்பர்ட்டி அது. தாத்தா பாட்டி, எங்கள் பெரியப்பா பெரியம்மா, எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, எங்கள் பெரியப்பா பசங்க, எங்கள் அப்பாவோட பசங்க, அப்பா, அது மாதிரி ஒரு 12-14 பேர் வந்துட்டு போகிற ஃப்ரெண்ட்ஸு, ஊர்லேயும் வந்துட்டு போகிற ரிலேட்டிவ்ஸு. அதான் மோகன் அடிக்கடி சொல்லுவான், அந்த மாதிரி ஒரு கூட்டு குடும்பத்தில் வளர்ந்தது. இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒன்றா இருக்கிறதே கூட்டு குடும்பன்ற மாதிரி ஆகிடுது. என் ஒய்ஃபோடு நான் ஒரு 25 வருஷம் ஒத்துமையாக இருக்கேன் சார். வெளில சொல்லாதையா, சிரிக்க போகிறேன் அப்படிங்கிற அளவுக்கு இப்போ ஆகிடுது இப்போது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியில் நாங்கள்லாம் வளர்ந்தோம். ஸோ எப்போதுமே வீட்டில் ஒரு சந்தோஷம் இருக்கும், ஒரு மகிழ்ச்சி இருக்கும், ஒரு கலாட்டா இருக்கும். யார் எந்த ஒர்க் பண்ண, எந்த ஸ்டாண்டர்ட் யார் படிக்கிறான்னு கூட ரொம்ப பேருக்கு தெரியாது வீட்டில், எக்ஸப்ட் ஃபார் த லேடிஸ். ஜென்ஸுக்கு ஒன்றுமே தெரியாது. ஸோ அப்படி ஓடின காலம். எங்கள் பாட்டி மொத்தமாக எல்லாருக்கும், ஆம்பளைங்கள் எல்லாருக்கும் ஒரே மாதிரி கலர் ஷர்ட் வாங்குவா. என்ன சொல்லுவான்னா, ஒரு தீபாவளினா வீட்டில் இருக்கிற 6-7 ஆம்பளைங்களுக்கு ஒரே கலரில் துணி வாங்குவா. நீ அதை போய் கேட்டால் என் பாட்டி என்ன சொல்லுவா, தனித்தனியாக நீ வாங்கினேன்னா ஒவ்வொருத்தருக்கும் நம்பர் ஆஃப் மீட்டர் நீ ஜாஸ்தி வாங்கணும். வேற 10 பேருக்கு நீ வாங்கும்போது, 8 பேருக்கு வாங்கும்போது மொத்தமாக 11 மீட்டர் 12 மீட்டர் வாங்கினா போகிறோம். இண்டிவிஜுவலாக போனேன்னா 16 மீட்டர் ஆகும். அதில் ஒரு 4 மீட்டர் சேவிங் அப்படின்பா பாட்டி. ஸோ அந்த மாதிரி ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி. எங்கள் தாத்தா வச்சது தான் சட்டம். வீட்டில் எல்லோரும், எங்கள் பெரியப்பா அப்பா எல்லோரும் சம்பளத்தை கொண்டு வந்து எங்கள் தாத்தாவுக்கு கொடுப்பாங்க. எங்கள் தாத்தா அதை வச்சுட்டு குடும்பம் நடத்துவார். அதுக்கப்புறம் மோகன் சம்பாதிக்க ஆரம்பித்தோன்னா மோகன் கொண்டு போய் கொடுக்க ஆரம்பித்தேன். அப்புறம் நான் கொடுக்க ஆரம்பித்தேன், என் தம்பி. அந்த மாதிரி தான். நான் மந்த்லி ஏதானே உங்களுக்கு வேணும்னா பாக்கெட் எக்ஸ்பென்ஸுக்கு அவர்கிட்டேருந்து வாங்கிக்கிறோம். மற்றபடி குடும்ப செலவு எல்லாமே அவர் தான் பார்ப்பார் கம்ப்ளீட்டாக. அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி சிஸ்டம். அவர் எங்கள் தாத்தா சின்ன வயசில் கும்போணத்தில் இருந்தார். அங்கே அவங்க பெரிய பஸ் சர்வீஸ் வச்சுருந்தாங்க. இப்போ இந்த என்ன சர்வீசஸ், எஸ்ஆர் சர்வீசஸா, இப்போ அந்த டிவிஎஸ்லாம் வாங்கி அதுக்கப்புறம் அந்த பஸ்லாம் எடுத்துட்டாங்க. 47 பஸ் வச்சுருந்தாங்க. எங்கள் தாத்தாவோட ஃபாதர் கிருஷ்ணசுவாமி ஐயங்கார்னு பேர், கொள்ளு தாத்தா. அவர் தான் அந்த பிஸ்னஸ் பண்ணியிருந்தார். எங்கள் அப்பா பேரில் பஸ்ஸு, எங்கள் பாட்டி பேரில் பஸ்ஸு, பெரியப்பா பேரில் எல்லாம் ஓடிந்து, எல்லாம் ஒவ்வொரு ரூட்லேயும் ஓடிந்து. பட் அந்த லேண்ட் சீலிங் ஆக்ட் வந்தபோது எங்கள் கொள்ளு தாத்தா நிறைய லோன் கொடுத்துருந்தார். அப்போ கடன் வாங்கினோம் திருப்பி கொடுக்க வேண்டாம்னு ராஜாஜி ஒரு ரூல் கொண்டு வந்தார். அதில் தே லாஸ்ட் லாட் ஆஃப் மணி. அப்போ எல்லா பஸ்ஸையும் விற்றுட்டு அவங்க தே கேம் டு சென்னை. இங்கே மந்தவெளியில் தே ஸ்டார்டட் தர் நியூ லைஃப். 42-43 வயசில் எங்கள் தாத்தா வேலைக்கு போனார் ஹிந்துவில். ஹி ஜாயின்ட் அஸ் எ ப்ரூஃப் ரீடர் இன் ஹிந்து. 42 வயசில் எங்கள் சித்தப்பா ஹிந்து ஏஜெண்ட்டாக, தட் இஸ் சின்ன தாத்தா ஹிந்து ஏஜெண்ட்டாக வெள்ளூருக்கு போனார். எங்கள் அப்பா பெரியப்பா எல்லோரும் பிஎஸ்ஐ ஸ்கூலில் ஜாயின் பண்ணி தே ஸ்டார்டட் தர் லைஃப்.
அப்படி தான் எங்கள் ஃபேமிலி ஆரம்பிச்சு. ரொம்ப லோ பிகினிங் தான். அதாவது ரொம்ப பணக்காரால் வந்து ரொம்ப சாதாரணமாக வந்து அதுக்கப்புறம் இந்த ஸ்டார்டர் த லைஃப் இந்த மாதிரி சேவ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக குருவி சேர்க்குற மாதிரி எங்கள் பாட்டி எல்லாம் சேர்த்து அந்த குடும்பத்தை முன்னுக்கு கொண்டு வந்தாங்க. சூப்பர். எந்த காலகட்டத்தில் மோகனுக்கு எழுத்தின் மேலே ஆர்வம் வந்தது? ஆக்சுவலாக அது வந்து அது தேங்க்ஸ் டு மை கிராண்ட் ஃபாதர் தான் சொல்கிறோம். அதாவது எங்கள் தாத்தா வந்து நான் கும்பகோணத்தில் இருந்தான்னு சொன்னேன் இல்லையா, அப்போ அங்கே வாணி விலாஸ் சபான்னு ஒன்று உண்டு. வாணி விலாஸ் சபாஸ்லாம் நிறைய நாடகங்கள்லாம் நடக்கும். எங்கள் தாத்தா அந்த காலத்தில் வந்து when he was 20-25 அந்த மாதிரி இருக்கும்போது பானாசுரன், ராவணேஸ்வரன் இந்த மாதிரி நெகட்டிவ் கேரக்டர்ஸ்லாம் நிறைய எடுத்து நம்ம ஆர்எஸ் மனோகர் மாதிரி அதை ஹீரோவை ப்ரொஜெக்ட் பண்ணி நடிச்சிருக்கார். ஸோ அவருக்கு ட்ராமாவில் சின்ன வயசுலேருந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு, பயங்கர ஈடுபாடு உண்டு. இன்ஃபேக்ட் காத்தாடி ராமமூர்த்தியோட அப்பாவும் எங்கள் தாத்தாவும் ஒன்றா அங்கே பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க கும்பகோணத்தில். ஆமாம், அந்த அளவுக்கு நாடக ஆசை உண்டு. ஸோ இந்த முதல் விதை வச்சது இந்த இது மாதிரி கமல் படத்தில் சொன்னவ தேவர் மகனில் சொல்ற அந்த விதை வச்சது அவர் தான். அவருக்கு அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு. ஹெரிடிட்டரி தான் அது. ஹெரிடிட்டரி, டெஃபினட்டாக ஹெரிடிட்டரி. எழுத்து ஹெரிடிட்டரி கிடையாது, நடிச்சது. பட் நடிப்புங்கிற ஆசைக்கு வந்து அவர் தான். இங்கே வந்ததுக்கு அப்புறம் அவர் ட்ராமாவை விட்டுட்டாரு. பட் எங்கள் பெரியப்பாக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இது. எங்கள் பெரியப்பா வந்து ராமூர்த்தின்னு ஒருத்தர் ட்ரூப் வச்சுருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவரோட ட்ரூப்பில் எங்கள் அப்புறம் விசி கோபால் ரத்னம் இருந்தார். அவங்க ட்ரூப்லலாம் எங்கள் பெரியப்பா ஆக்ட் பண்ணியிருந்தா. சின்ன சின்ன ரோல் யூஸ் டு டூ. அதுக்கப்புறம் மோகன் வந்து ஒரு 8 வயசு 9 வயசுல அவன் நிறைய படிப்பான். தட் இஸ் கல்கி, தேவன், அதுக்கப்புறம் சுஜாதா, சாண்டில்யன் எல்லாம் படிப்பான். அதாவது புஸ்தகம்னா அப்படி ஒரு புஸ்தக புழு. அவன் படித்து 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 அந்த இன்ட்ரெஸ்ட் வந்ததுக்கப்புறம் ஸ்லோலி 10 வயசு 12 வயசுலாம் ஹி ஸ்டார்டட் ரைட்டிங் இன் தமிழ். ஒரு தமிழ் பொயம்ஸு, சின்ன சின்ன கவிதைகள், அப்புறம் கட்டுரைகள், அந்த மாதிரிலாம் ஸ்லோவாக எழுத ஆரம்பித்தான். தென் ஒரு 13-14 வயசில் சினிமாக்கள்லாம் நிறைய பார்க்க ஆரம்பிச்சோன்னா அவனுக்கு அந்த நகைச்சுவை படங்கள் மேலே ஒரு சின்ன ஃபேசினேஷன் ஒன்று வந்தது. லைக் காதலிக்க அதெல்லாம் அப்போ வந்து இந்த பீரியட் கலாட்டா கல்யாணம். இந்த கோபுவோட ஒரு பாதிப்பு ரொம்ப உண்டு. கோபு கடவுள்மா மோகன் சித்ராலயா உங்களுக்கு தெரிஞ்சுக்கோ, நிறைய பேட்டிலையும் குறிப்பிட்டிருக்காரு மோகன். ஆமாம், அதாவது கடலில் மூழ்கி முத்தெடுத்தவங்க கோபுலாம். நான்லாம் வந்து கரையில் நின்று அவரை வேடிக்கை பார்த்துட்டு வந்தவன். எனக்கே இவ்வளோ வந்திருக்குன்னா அவருக்கு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி கோபு விட்ட ஒரு பெரிய ஃபேசினேஷன் உண்டு. அவரோட படங்கள்லாம் பார்த்துட்டு வீட்டில் வந்து நிறைய அந்த மாதிரி டைலாக்லாம் சொல்லி காமிக்கிறது, பேசி காமிக்கிறது, அந்த மாதிரிலாம் நிறைய ஆரம்பித்தான். அதில் தான் ரைட்டிங் ஆசை வந்தது. அதுக்கப்புறம் வந்து மோகன் ஸ்கூலிங்லாம் முடிச்சுட்டு அவன் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணான். சரி, இப்போல்லாம் வந்து இன்ஜினியரிங் போனோம், என்ன பிரான்ச் எடுக்கணும்னா பசங்க வந்து அவங்களே டிசைட் பண்ணுவாங்க. இப்போ எனக்கு மெக்கானிக்கல் போகணும், எனக்கு எலக்ட்ரானிக்ஸ் போகணும், அப்போ சிவில் போகணும் அப்படிங்கிறத பசங்க டிசைட் பண்ணுறாங்க. அப்போல்லாம் எங்கள் வீட்டில் ஜாயிண்ட் ஃபேமிலி டிசைட் பண்ணிட்டு மோகனோட கெரியரை தாத்தா கூடத்தில் உட்காந்து, எங்கள் வீட்டு கூடத்தில் உட்காந்து பாட்டி, பெரியப்பா, எங்கள் அப்பா எல்லாரும் உட்காந்து மோகனுக்கு இந்த வருஷம் பிரான்ச் எடுக்கணும், என்ன பிரான்ச் எடுக்கலாம். எங்கள் பாட்டி சொன்னாங்க அப்படின்னா இதில் வேண்டாம், சிவில் வேண்டாம்டா, எப்போ பாரு வந்து கொத்தனார் மேஸ்திரியோடு இருக்கணும், அதனால சிவில் வேண்டாம் அப்படின்னு. எங்கள் தாத்தா சொன்னால் எலக்ட்ரிக்கல் வேண்டவே வேண்டாம், ஷாக் அடிக்கும் அப்படின்னு. இந்த மாதிரி எல்லாரும் கேனத்தனமாக ஒருத்தர் டிசைட் பண்ணி கடைசியில் லைஃப் எப்படி மெக்கானிக்கலாக இருக்க போகிறது, லெட் ஹிம் டேக் மெக்கானிக்கல் அந்த மாதிரி டிசைன் நடந்து மோகனோட பிரான்ச். இன்னைக்கு யாராவது குழந்தைகள்கிட்ட சொன்னால் கூட அதை நம்ப முடியாது இல்லையாங்க. பட் அந்த மாதிரி தான் அவன் கரியர் டிசைன் ஆச்சு. இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கும்போது 3வது வருஷத்தில் அப்போ இன்டர் காலேஜ் காம்படிஷன் நடக்கும். அப்போது ஏசி டெக்லேருந்து மௌலி, மகேந்திரா அவங்கெல்லாம் நாடகம் போட்டுருந்தாங்க அந்த பீரியடில். பெரிய ரெவல்யூஷன். அவங்க மௌலி யூஸ் டு ரைட், மகேந்திரா அதில் ஆக்ட் பண்ணுவார், மௌலி ஆக்ட் பண்ணுவார். ஸோ அவங்க போட்ட பைத்தியமே விஜயத்தே அப்படின்ற ட்ராமாலாம் மிகப்பெரிய ஹிட்டு அந்த பீரியடில். அதெல்லாம் இன்டர் காலேஜ் காம்படிஷனில் போய் பார்த்து மோகனுக்கு அந்த எழுதணுங்கிற ஆசை வந்தது. ஸோ கிண்டி இன்ஜினியரிங் காலேஜில் என்னாச்சு, பசங்க எல்லாருமா சேர்ந்து 3வது வருஷம் பசங்களாம் சேர்ந்து நம்ம இந்த வருஷம் காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறோம், யார் எழுதலாம் ஸ்கிரிப்ட் அப்படின்னு ஒரு மரத்தடியில் உட்காந்து புத்தருக்கு போதி மத அடியில் வந்த மாதிரி ஒரு மரத்தடியில் உட்காந்து இவங்க பேசினாங்க. அப்போ சீட்டுக்குழிக்கு போட்டு 3 பேர் டிசைட் பண்ணி அதில் மோகனை செலக்ட் ஆச்சு. சரி நீ எழுது ஸ்கிரிப்ட் அப்படின்னா. தென் மோகன் ரோட் ஸ்கிரிப்ட். அந்த ஸ்கிரிப்ட் பேர் கிரேட் பேங்க் ராபரி. அது காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணிச்சு. ஒரு பேங்க்குள்ளே ஒரு கொள்ளையடிப்பாங்க, ஒரு சாமியார் வந்து அதை கண்டுபிடிக்கிறதுக்காக வருவார். கடைசியில் அந்த பணம் என்னாச்சு அப்படிங்கிறது தான் கதை. ஹிலேரியஸ் காமெடி அது. ஃபார்ச்சுனேட்லி அந்த கதைக்கு அந்த வருஷம் மோகனுக்கு பெஸ்ட் ஆக்டர், பெஸ்ட் ரைட்டர்,
அண்டு பெஸ்ட் பிளே 3 கிடச்சிது. ஆ அதுதான் மோகனுக்கு வந்து ஒரு பெரிய பிடிப்பு. ஏன் நாம் இனிமேல் எழுதக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து நான் அப்போ என்னாச்சு கரெக்டாக அதுக்கு அடுத்த வருஷம் நான் வந்து பியூசி ஜாயின் பண்ணுறேன். மோகனுக்கு அங்கே ட்ரூப் கிடையாது கிண்டி இன்ஜினியரிங் காலேஜில். நான் பியூசியில் ஜாயின் பண்ணும்போது நான் ஐ ஸ்டார்டட் அ ட்ரூப் விவேகானந்தா காலேஜில். எனக்குன்னு ஒரு 5-6 பசங்களை செலக்ட் பண்ணி ட்ரூப் ஆரம்பித்து நான் மோகன் வந்து எனக்கு ஸ்கிரிப்ட் எழுத சொன்னேன். உங்களுக்கு எங்கே இன்ட்ரெஸ்ட் வந்து அதில்? எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே மோகனோட சேர்ந்து நாகேஷ் படங்கள் பார்க்குறது, மனோரமா பார்க்குறது, இதெல்லாம் பார்த்து நான் ஒரு குட்டி டேப் ரெக்கார்டு வச்சுருப்பேன் வீட்டில். நான் ஒரு படம் பார்த்தேன்னா பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து அந்த டைலாக் ஒரு வாட்டி பார்த்தேன்னா அப்படியே ஞாபகம் இருக்கும். வீட்டுக்கு வந்து ஃபுல் டைலாக் அப்படியே சொல்லி பார்ப்பேன். அந்த காதலிக்க நேரமில்லை, காசைதான் கிணறோட, அதெல்லாம் அப்படி ஒரு ஃபேன்சி. அப்போது அப்படி ஒரு வெறின்னு வச்சுக்கோங்களேன். அதோட ட்ராமாலாம் கூட நான் பார்த்துருக்கேன். கோப்புவோட நாடகங்கள்லாம் கூட பார்த்துருக்கேன். அவர் ஐ திங்க் அந்த இது ட்ரூப் பேர் நான் மறந்து போயிட்டேன். யூனிட்டி கிளப் ட்ராமாலாம் நான் பார்த்துருக்கேன். பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து அந்த டைலாக்கை டப்பா அடிச்சு அதெல்லாம் சொல்லி பார்ப்பேன். அப்படி தான் எனக்கு ட்ராமாவில் இன்ட்ரெஸ்ட் வந்தது. ஸோ காலேஜுக்கு போனோன்னா மோகன் என்ன பண்ணால் தனக்கு ட்ரூப் இல்லைன்னொன்னே எனக்கு அவன் எழுத ஆரம்பித்தான். ஏன்னா 4th இயர் 5th இயர் அவனுக்கு பிஸியாக போயிடுத்து படிப்பு. அதனால் எனக்கு எழுத ஆரம்பித்தான். கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 25-30 கதை எழுதியிருப்பான் காலேஜ் படிக்கும்போது. எல்லாத்துலேயும் நான் பெஸ்ட் ஆக்டர் அவார்டு வாங்கினா பெஸ்ட் ரைட்டர் மோகனுக்கு வரும். ஆனால் மோகன் இப்போ வந்து வாங்க முடியாது, ஏன்னா வெளி காலேஜில் இருக்கான் மோகன். ஸோ எங்கள் காலேஜில் யாராவது ஒருத்தர் பேரை போட்டு அவனை கப்பை நாங்கள் வாங்கி வந்துடுவோம். அது மாதிரி அது வந்து அது எமனே நீ வாழ்க்கைன்னு ஒரு ட்ராமா, கச்சத்தீவுன்னு ஒரு ட்ராமா, அதுக்கப்புறம் வந்து மர்டர் ஃபார் மீல்ஸ், வாட்ஸ்அப் டாக், இந்த மாதிரி நிறைய எழுதியிருக்கான் எங்களுக்கு நாடகம். கிளியோபாட்ரா, சுயம்வரம், அந்த மாதிரிலாம் எழுதியிருக்கான். அதெல்லாம் பெரிய ஹிட் ஆச்சு. அந்த நாடகங்கள்லாம் காலேஜ் பசங்க மத்தியில் ரொம்ப பெரிய ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் அதோட கல்மினேஷன் தான் வந்து 76ல் கிரேசி தீவ்ஸ்ன்னு ஃபாலோ ஆக்கப்படும்போது அந்த ஜோக்ஸ் எல்லாம் அப்படியே வச்சு தான் கிரேசி தீவ்ஸ் பண்ணான். தட் வாஸ் எ ரெவலேஷன். இன்ஃபேக்ட் மோகன் காலேஜில் எனக்கு ட்ராமா எழுதும்போது லைலா காலேஜில் ஒரு காம்படிஷன் இருந்தது. அப்போ இன்டர் காலேஜ் காம்படிஷன் எல்லோரும் வந்து இன்ஃபேக்ட் ராதா ரவி கூட நியூ காலேஜுக்காக வந்திருந்தார். நாங்கள் ரெகுலராக நான் ராதா ரவியை எல்லா காலேஜிலும் மீட் பண்ணுவேன் காம்படிஷனில். என்னோட காலகட்டம். அவர் மாஸ்டர் ஆக்டர், பிரில்லியன்ட் ஆக்டர். அவரோட மோனோ ஆக்டிங்லாம் நான் வந்து காலேஜ் டேஸ்லேயே பார்த்து அப்படியே என்ஜாய் பண்ணிருக்கேன். எம்ஆர் அந்த மாதிரி அப்படியே பண்ணுவார், ஃபேன்டாஸ்டிக்காக பண்ணுவார். பட்டு ட்ராமாட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தான் அவார்டு வாங்குவோம். நான் தான் பெஸ்ட் ஆக்டர் அவார்டு வாங்குவேன். அவர் ஒருவனே வந்துட்டியா இல்லாத கெட்டவரத்தெல்லாம் சொல்லி திட்டுவார். நானா வந்து தொலைஞ்சிட்டியா. எங்களுக்கு நல்ல ஸ்கிரிப்ட் பலம் இருந்தது. லைலா காலேஜில் நாங்கள் ட்ராமா போடும்போது என்னாச்சு, அப்போ யார் ஜட்ஜஸ்ஸு, நாப்பார் சாதி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் சுப்பு ஆறுமுகம், பா நீலகண்டர், இவங்க 3 பேரும் அன்றைக்கி ஜட்ஜு. ஒரு 15 காலேஜ் வந்திருக்கு. ஆடியன்ஸ்னால் ஒரு 1000 பேர் உட்காந்துருப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கு ட்ராமா போகிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நீங்கள் எவ்ரி வரி ஜோக் இருந்தால் தான் உட்காருவான், இல்லைன்னா உட்கார மாட்டான். நீங்கள் அடுத்தடுத்து அவனை சிரிக்க வச்சுட்டே இருக்கணும். 2 மணி நேரம் அந்த காம்படிஷன் போது தான் 2 மணி நேரம் சிரித்தா தான் அவன் வந்து உங்களுக்கு வந்து மார்க் கிடைக்கும், உங்களுக்கு அவார்டு கிடைக்கும். ஸோ அடுத்தடுத்த ஜோக்குன்னு போனோம். எங்களுக்கு மோகன் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துருந்தான், எமனே நீ வாழ்கன்னு. அது வந்து ஒரு சினிமா கம்பெனியில் நடக்கிற ஒரு கதை. ஒரு சினிமா கம்பெனியில் ப்ரொடியூசர், டைரக்டர் பயங்கரமாக தண்ணி அடிச்சுட்டு இருப்பான். தயாரிப்பாளர் சத்தம் போட்டே இருப்பான், யோ குடிக்காதியா, நம்ம படம் இன்னும் 10 நாள் இருக்கியா ஷூட்டிங், இல்லை எல்லாம் ஒன்றாவது அடிமா. செத்து போய் கீழே விடுவான். யமன் கரெக்டாக உள்ளே வருவான், வந்து அவனை தூக்கின்னு போகிறதுக்கு வருவான். இவங்க ரிக்வெஸ்ட் பண்ணுவாங்க எல்லாருமா சேர்ந்து, ஷூட்டிங் இருக்குது, ஆமாம் இன்னும் 15 நாள் ஷூட்டிங் இருக்குது, தயவு பண்ணி அவனுக்கு கொடுத்துரும், அதுக்கப்புறம் நீ 15 நாளைக்கு அப்புறம் வந்து கூட்டிகிட்டு போ அப்படிம்பாங்க. அப்போது ஒரு கண்டிஷன் அப்படிமா, என்னென்ன, இந்த படத்தில் நான் தான் ஹீரோவை ஆக்ட் பண்ணுவேன். யமன் உடனே சித்திரகுப்தன் கோவம் வரும், நீ என்ன இப்படிலாம் பண்ணுற, உன் வேலையை விட்டு நான் சிவபெருமான்ட்ட போய் இது சொல்கிறேன்னு, நீ போடா நான் இங்கே ஆக்ட் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு சித்திரகுப்தன் போயிடுவான். போனோன்னா திஸ் ஃபெலோ வில் ஸ்டார்ட் ஆக்டிங். அவனுக்கு ஹீரோ வச்சு படம் எடுப்பாங்க, பயங்கரமாக கஷ்டப்படுவாங்க. கடைசியில் பயங்கரமாக படம் ஃப்ளாப் ஆகும். திரும்பி சித்திரகுப்தன் வருவான். வந்தோடனே சித்திரகுப்தன் நான் பண்ணது தப்பு, திருந்திட்டேன், நாம் திரும்பி போகலாம். இல்லை நீ வர முடியாது, அங்கே ஏற்கனவே வேற ஒருத்தர் அப்பாயின்ட் பண்ணிட்டாங்க எமனா, இனிமேல் நீ அங்கே போக முடியாது அப்படிமா. அந்த மாதிரி ஒரு கதை. இது காம்படிஷனில் நாங்கள் போட்டோம். ஹிலேரியஸ் ஜோக்ஸ், எல்லாம் வார்த்தைக்கு வார்த்தை ஜோக்ஸ் இருக்கும். அதில் ஒரு ஏகலைவன் ஒரு கேரக்டர், ஒரு எழுத்தாளர் ஏகலைவன், அதுதான் நான் பண்ணேன். அந்த கேரக்டர் அதுக்கப்புறம் கிரேசி தீவ்ஸ் பாலவக்கத்தில் மோகன் வச்சான் அந்த கேரக்டர், அப்படியே ஏகலைவன் கேரக்டர். இந்த ட்ராமா பெரிய கிட்டாச்சு. ஃபைனலாக எல்லா காலேஜும் வந்திருந்தாங்க.
3 ஜட்ஜஸ் உட்காந்து டிசைட் பண்ணுறாங்க மாதிரி பாலாஜிக்கு பெஸ்ட் ஆக்டர் அவார்டு கொடுக்கணும் அப்படின்ட்டு. அப்போது சுப்பு ஆறுமுகம் அண்டு பாண்டியலகவுண்டன் அடித்து சொல்லிட்டாங்க பாலாஜிக்கு தான் கொடுக்கணும். நான்ப்பா என்ன சொன்னார், இது வந்து மண்டபத்தில் யாரோ எழுதி கொடுத்து அவன் கொண்டு வந்திருக்கான், இதில் திருவிழாடலில் வர மாதிரி. ஏன்னா அந்த ரைட்டிங்கை பார்த்தா எனக்கு தெரியறது இந்த பையன் எழுதினது இல்லை, யாரோ நல்ல தமிழில் பிரமாதமான ஜோக்ஸோடு இது எழுதி கொடுத்துருக்காங்க, வரிக்கு வரி செதுக்கியிருக்கான், யார் அந்த ரைட்டர்னு கண்டுபிடிக்கணும், அதை அவனை சொல்ல சொல்லு, அதுக்கப்புறம் அவனை கன்சிடர் பண்ணலான்னு. நான் அடித்து சொன்னேன் நான் தான் எழுது அப்படின்னு. ஏன்னா எப்படி பண்ணிக்கலன்னா எடுத்துக்க மாட்டேன் காம்படிஷனில். கரெக்ட். அந்த காலேஜ் சொன்னார் கிடையவே கிடையாது, இவன் எழுதலை, நீ எழுதலைன்னு சொல்லு நான் உனக்கு தரேன். அவர் தான் நிற்கிறேன். ஆமாம், எழுதலைன்னு சொல்லு நான் தரேன், எழுதுறேன்னு சொன்னேன்னு நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னார். பெரிய கான்ட்ரவர்சி நடுவில் சுப்பு ஆறுமுகம் அண்ட் பாண்டியலகண்டன் தே சப்போர்ட்டட், வெஹமெண்ட்லி சப்போர்ட்டட் அண்ட் தே காட் மீ த அவார்ட். சூப்பர். எனக்கு பெஸ்ட் ஆக்டர் அவார்டு வந்து அப்போ மேடையில் பேசும்போது பாண்டியலகண்டன் சொன்னார், கண்டிப்பாக 74 நம்ம இருக்கோம், இன்னும் 20 வருஷம் 25 வருஷத்தில் நாடக ஃபீல்ட்லையோ இல்லை சினிமா ஃபீல்ட்லையோ இவரும் சரி இவர் எழுதி கொடுத்த அந்த ரைட்டரும் சரி கண்டிப்பாக பரிமளிக்க போகிறாங்க பெரிய லெவலில். என்ன விஷனரியா, என்ன விஷனரி சார். சரி, எனக்கெல்லாம் அப்போ வந்து அதை கேட்கும்போது ஒரு சின்ன குழந்தை, நான் 16-17 வயசு, இதெல்லாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். பட் அவர் சொன்னது ஒரு 25-30 வருஷத்துக்கு அப்புறம் தான் எனக்கே ஃபீல் ஆச்சு. இன்றைக்கி பெருமையாக அதை நான் சொல்லிக்கிறேன். அவர் நேரில் போய் அப்புறம் நான் பார்த்தது கூட கிடையாது. அதுக்கு அடுத்தவன் என்னாச்சு, குமுதத்தில் பெரிய ரைட்டப் ஒன்று போட்டாங்க. பாண்டியலகண்டன் சொன்னதுனால ஃப்ரண்ட் பேஜில் என் ஃபோட்டோ மோகன் ஃபோட்டோ போட்டு, இவர் தான் இந்த ஸ்கிரிப்டை நடித்தவர், இந்த ஸ்கிரிப்டை இவர்கிட்டேருந்து வாங்கிட்டு வந்து இவர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு இந்த காலேஜில். பட் இவர் அந்த காலேஜ் சம்மந்தப்பட்ட ஆள் இல்லை மோகன், அவர் வேற ஒரு காலேஜில் சேர்ந்தவர். பட் கண்டிப்பாக இவங்க 2 பேருக்கும் சினிமா ஃபீல்டில் பெரிய எதிர்காலம் இருக்குது, லைஃப் இருக்குது அப்படின்னு குமுதத்தில் போட்டாங்க. அதுலேருந்து தான் வி பிகேம் வெரி பாப்புலர். மோகனுக்கு அதுக்கப்புறம் தான் அந்த எழுத்து மேலே ஒரு பெரிய ஆசை வந்தது. அதுக்கப்புறம் ஃபைனல் இயர், 4th இயர் 5th இயர்லாம் வரும்போது அவனுக்கு படிப்பு ஜாஸ்தியாக போச்சு. மளிகை கடைக்காரர் வரார், அவருக்கு 5 மாசம் பாக்கி. மளிகை, ஐயோ மளிகை கடைக்காரரா ஜானகி, ஓடி 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 இந்த கூட உள்ள ஒளிஞ்சிடுறேன். இந்த அழுக்கு கூட வீட்டுக்காரருது. ஜானகி, நான் தாண்டி உன் வீட்டுக்காரன். அந்த வீட்டுக்காரர் சொல்ல வீட்டு சொந்தக்காரர் சிவப்பிள்ளையோடது. ஸ்கிரிப்ட் ரைட்டிங் மட்டும் கிடையாது, இஸ் a வெரி குட் பெயிண்டர். அற்புதமாக பெயிண்ட் பண்ணுவான். ரவிவர்மா படங்கள்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஐ வில் சென்ட் யூ. அவ்வளோ அழகாக பெயிண்ட் பண்ணுவான். கவிதை அந்த ஏஜில் எழுதுவான். 15-16 வயசுலேயே பிரமாமா கவிதை எழுதுவான். வீட்டிலேருந்து கிளம்பி கபாலி கோயிலுக்கு போய் அந்த சன்னதி முன்னாடி உட்காந்து அந்த புக்கை வச்சு நிறைய எழுதுவோம் கவிதை. எப்போ 15-16 வயசில். அதே மாதிரி பெயிண்டிங் எப்படி பண்ணுவோன்னா, ரவிவர்மா படத்தை இங்கேருந்து பாரிஸுக்கு போய் அந்த கடையில் பெருசாக மாட்டியிருப்பாங்க. அங்கே போயிட்டு உட்காந்து ஹி வில் ஸ்டடி த ஃபோட்டோ. ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் இப்படி உட்காந்து அந்த ஃபோட்டோவே பார்த்துருவான். அந்த ஆள் கூட சொல்லுவான், டீ சாப்பிட்றியா, காஃபி சாப்பிட்றியா, இல்லை எல்லாம் ஒன்று வேணாம், அப்படியே அங்கேயே உட்காந்து அப்படியே பார்த்துட்டு இருப்பான். பார்த்துட்டு அந்த மனசில் அந்த ஸ்கெட்சை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து அந்த பேசிக் ஸ்கெட்சை போடுவான். ராமரோ சீதையோ ஹனுமாரோ எல்லாம் அந்த ஃபுல் பெயிண்டிங். அதுக்கப்புறம் கலர் காம்பினேஷனுக்காக இன்னொரு நாள் போவோம். போயிட்டு என்ன புடவை, அந்த புடவையில் ஜெரிகை இங்கே இருக்குது, அந்த புடவையில் எங்கே புட்டாலாம் இருக்குது, காதில் என்ன தோடு, கழுத்துக்கு என்ன நகை போட்டிருக்கா சீத்தை, அதெல்லாம் ஒன்றா பார்த்துட்டு வந்து திருப்பி அதை வரைவான். ஸோ ஒரு பெயிண்டிங் எடுத்துட்டா 1.5 மாதம் அந்த ஒர்க்கு. 10 நாள் அங்கே போனோம், திரும்பி வந்து 10-15 நாள் இங்கே ட்ராயிங் வரையணும். அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் அவனுக்கு இருந்தது. அந்த காலகட்டத்தில் அவனுக்கு வந்து நிறைய விஷயங்கள், டூ மெனி திங்ஸ் அவனுக்கு. ஒரு பக்கம் நாடகம், ஒரு பக்கம் கவிதை, இன்னொரு பக்கம் பெயிண்டிங், இன்னொரு பக்கம் ஆன்மீகம். ரொம்ப சிவியர் ஆன்மீகம். அப்படின்னா 15 வயசுலேருந்து வந்து எப்படியாவது ஒரு ஸ்டேஜில் சமையரா போயிடணும் அப்படிங்கிற மாதிரி, ஒரு தீட்சை வாங்கிட்டு போயிடணும் அப்படிங்கிற மாதிரி. ரமண மகர்ஷியுடைய டிவோட்டி, ரொம்ப பெரிய டிவோட்டி, ரமண மகர்ஷியோட டிவோட்டி. அண்டு விவேகானந்தர், ராமகிருஷ்ண பரமஹம்சர்லாம் பெரிய அபிமானம் உண்டு. ஆல்மோஸ்ட் வாரத்துக்கு 2 நாள் ராமகிருஷ்ண பரமஹம்சர் கோவிலுக்கு போவான், அங்கே போய் உட்காந்துருப்பான். இன்ஃபேக்ட் வருஷத்துக்கு 2 தடவை திருப்பதிக்கு போய் மொன்டாஷில் வந்துடுவான். ஃபுல் ஹேர்ஸோடு நாங்களாம் மோகனை ரொம்ப பார்த்ததே கிடையாது. 88-89 கமலை பார்த்ததுல கமல் சொன்னார், சார் என்ன சார் எப்போ பாரு போய் மொட்டாஷில் வரீங்க, முடி வளர்ந்த சார் அப்படின்னார். அதுக்கப்புறம் தான் முடி வளர்க்க ஆரம்பித்தான். மீசை வச்சது, முடி வளர்த்தது எல்லாமே கமலை பார்த்ததுக்கு அப்புறம் தான். அவருடைய ஸ்டைல் ஆஃப் லிவிங் இப்படி இருந்தது. அப்போ நீங்கள்லாம் என்ன பண்ணுவீங்க? அவர் அடாப்ட் பண்ணுவீங்களா, நீங்கள் வேறு ஸ்டைல் இருந்தீங்களா லிவிங்? எனக்கு கோவில் ஆன்மீகம்லாம் உண்டு, பட் ஒரு லெவல் தான்.
மோகன் அளவுக்கு கிடையாது. மோகன் ரொம்ப ஜாஸ்தி. ஸ்கூட்டரில் போகும்போது 2 செருப்பையும் ஸ்கூட்டரில் அவுத்து வச்சுட்டு வண்டி ஓட்டுவான். கோயில் எந்த கோயிலை பார்த்தா போட்டுன்னு போவோம். அந்த அளவுக்கு ஒரு பக்தி உண்டு. கையில் ஒரு பை வச்சுருப்பான், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வெத்தலை சீவலுக்காக ஒரு பை வச்சுருப்பான். எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் வெத்தலை சீவல் ஹேபிட் உண்டு. எனக்கு ஒருத்தனுக்கு தான் கிடையாது. நான் எல்லாம் எங்கள் தாத்தாட்டேருந்து வந்த ஹேபிட்டு. எங்கள் அப்பா, பெரியப்பா, மோகன் எல்லாருக்கும் இந்த கும்போன ஹேபிட் அது. ஸோ அந்த வெத்தலை சீவல் பை வச்சுருப்பான். அது உள்ளே பார்த்தீங்கன்னா ஊரில் இருக்கிற எல்லா கோயில் குங்குமம், விபூதி எல்லாம் இருக்கும். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டவரோட கிளி இருக்கும், எல்லாருக்கும் அந்த பைக்குள்ள அத்தனை விஷயங்கள் இருக்கும். அந்த ஸோ ஆன்மீகத்தில் ரொம்ப நாட்டம் உண்டு. 25, 26 வயசில் ஒன்று கல்யாணம் ஆச்சு. கல்யாணத்துக்கு ஒரு வாரம் முன்னாடி ராமகிருஷ்ணா மிஷனுக்கு போயிருந்தான். அங்கே சுவாமிஜிட்ட ரொம்ப அன்பு உண்டு. அவர்கிட்ட இவனோட கவிதைகள்லாம் படித்து காமிப்பான். அவர் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி என்கரேஜ் பண்ணுவார். அவர்கிட்ட போனால் இது மாதிரி நான் வந்து எங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியாது, நான் சன்னியாசம் வாங்கிக்கலான் இருக்கேன், நான் என்ன பண்ணணும், நான் ஐ வாண்ட் டு கோ டு திருவண்ணாமலை, ஐ வாண்ட் டு செட்டில் டவுன் தேர். என்ன நீ என்ன படிச்சிருக்க? நான் வந்து எம்டெக் படிச்சிருக்கேன், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், பட் எனக்கு இதிலெல்லாம் நாட்டம் இல்லை, எனக்கு போகணுன்னு ஆசையாக இருக்குன்னு. தப்பு பண்ணுற. அவருக்கு அப்போ தெரியும், இவன் அந்த காலேஜில் ட்ராமா எழுதினது, கவிதை எழுதுறது எல்லாம் தெரியும், பெயிண்டிங் எல்லாம். உனக்குன்னு ஒரு சுதர்மம் ஒன்று இருக்குது, அது இன்னும் முடியல, உன்னோட கர்மா இன்னும் முடியல, நீ போய் இப்போ வந்து இதை எடுத்துக்க முடியாது, சன்னியாசம்லாம் வெயிட் பண்ணு, கொஞ்சம் நாளாட்டம் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைசூர் பாக் கொடுத்து இதை சாப்பிட்டு போ, உனக்கு குட் நியூஸ் காத்துன்ருக்கு போ அப்படின்னார். வீட்டுக்கு வந்தால் நெக்ஸ்ட் டே காத்தால் எங்கள் அப்பா கூட சொன்னார், மத்தியானம் ஒரு பொண்ணு பார்க்க போகிறோம், நீ வா அப்படின்னு. பொண்ணு நான் கல்யாணம்லாம் பண்ணிக்க மாட்டேன், நல்லா கமிட் பண்ணியாச்சு வர. யாருன்னா நம்ம குமுதம் பரசாதி இருந்தார், அவருடைய சிஸ்டர்ஸ் டாக்டர். அவ்வளோதான் கல்யாணம் பண்ணிட்டான். ஸோ குமுதம் பரசாதி வீட்டில் தான் போய் இவன் பொண்ணு பார்த்தான். அது எப்படி ஒரு பெரிய காமெடினா, குமுதம் பரசாதி ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவருடைய டாக்டருக்காக முதல்ல ஜாதகம் கேட்டுருந்தாரு. அது ஜாதகம் சரியா இல்லை. ஸோ அவர் என்ன சொன்னார், இந்த ஜாதகம் சரியில்லை, அப்போ என்னோடய சிஸ்டர்ஸ் டாக்டரை பார்க்கலாமேன்னு எங்கள் அப்பாட்ட கேட்டேன். எங்கள் அப்பா ஓகேன்னு சொன்னார். பட் பையனை நான் ஒரு வாட்டி பார்த்துட்றேன் அப்படின்னார் அவர். அப்போ என்னாச்சு, குமுதம் ஆஃபீஸில் கிரேசி தீவ்ஸின் பாலவாக்கம் ட்ராமாவை நடத்தினாங்க. பட் அவர் எஸ்ஐபி அண்ணாமலை என்ன பண்ணுவார்னா, ஆஃபீஸ்க்குள்ளே லேடிஸ் விட மாட்டார், அட்டைப்படத்தோடு சரி, ஆஃபீஸ் உள்ளே விட மாட்டார். ஸோ அந்த நாடகம் அங்கே நடக்கும்போது லேடிஸ் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த லேடி கதாபாத்திரத்தை யாராவது பண்ணணும் இல்லையா. ஸோ அதில் ஜானகின்னு ஒரு கேரக்டர் வரும், காத்தலை ராமூர்த்திக்கு ஒய்ஃபாக கேரக்டர். அந்த கேரக்டர் மோகன் பண்ணான். மோகன் பண்ணி அன்றைக்கி ஃபுல் ட்ராமா அங்கே நடந்தது. முதலே சொல்லிட்டாங்க, இவர் தான் வந்து பொம்பளை விஷயம் பண்ண போகிறாரு, அதை அட்ஜஸ்ட் டியூன் பண்ணிவிட்டு நாடகத்தை பாருங்கன்னு. பிரமாதமாக போச்சு ட்ராமா. அப்போ பாதி ட்ராமா நடக்கும்போது ராக்கி ரங்கராஜன் வந்து குமுதம் பரசாதிட்ட கேட்குறாரு, ஏப்பா உன் சிஸ்டர்ஸ் டாக்டருக்கு பார்த்துருக்கியா, அந்த பையன் யாருன்னு? இதோ அந்த பொண்ணு தான், அந்த ஜானகி தான் பார்த்துருக்கேன் என் சிஸ்டர்ஸ் டாக்டருக்கு அப்படின்னு. ஸோ அப்படி தான் அந்த கல்யாணம் ஃபிக்ஸ் ஆச்சு. கல்யாணம் ஃபிக்ஸ் ஆனோன்னா அப்புறம் அவனுக்கு அந்த சாமியார் ஆனோன்ற அந்த ஒரு ஆசை போயிடுத்து. பட் இருந்தாலும் ஆன்மீகம்ங்கிறது அடித்தளத்தில் இருந்துகிட்டே இருந்தது அவனுக்கு. அவர் முதலாக ஒரு பிரபலமான ட்ரூப்போட இணைஞ்சு பணியாற்றியதுன்னா எஸ்வி சேகரோடு தானே. மோகன் வந்து இன்டர் காலேஜ் காம்படிஷன்லாம் எழுதினதுக்கப்புறம் எஸ்வி சேகர் ட்ரூப்பில் முதல்ல கே ராமன் அவங்களாம் எழுதியிருந்தாங்க. அப்போது ஹி வாண்டட் அ நியூ ஆத்தர் அந்த காலகட்டத்தில். அப்போ கே ராமன் சஜஸ்டட், நீ வந்து கிரேசி மோகன் ஒரு பையன் இருக்கான், மோகன் ரங்காச்சாரின்னு இன்டர் காலேஜ் காம்படிஷன்லாம் பண்ணிட்டு இருக்கான், ரொம்ப நல்லா இருக்கு அவனோட எழுத்து, அதனால் நீ அவனை உபயோகிக்கலாம் அப்படின்னு. மோகனோட காமெடி அப்போ எப்படின்னா, இப்போ நீங்கள் இவர் எடுத்துட்டா கூட, நம்ம சித்ராலயா கோபு எடுத்துனா கூட யதார்த்தமான நேச்சுரல் காமெடியாக இருக்கும். நீங்கள் ஒருத்தர் பேசும்போது வர காமெடி அந்த மாதிரி இருக்கும். மோகன் ஒன்றே ஒன்று என்னென்னா, ஒரு இது அவுட் ஆஃப் த பாக்ஸ் இருக்கும், ஒரு அன்பிலீவபிள் திங் அதில் ஒன்று இருக்கும் அந்த நகைச்சுவையில். ஸோ கே ராமன் சஜஸ்டட் மோகனை வச்சு பண்ணலாமே அப்படின்னு சேகர்ட்ட. அருமை. ஆமாம். ஸோ மோகனுக்கு அப்போ காலேஜில் இதில் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. அதை வச்சுன்னு ஹி ரோட் தட் கிரேசி தீவ்ஸ் இன் பாலவாக்கம். அப்போ இந்த கிரேசி பாய்ஸ் இன் ஸ்பெயினுக்கு அதெல்லாம் நிறைய வந்தது. அந்த டைப்பில் ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ், ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு காமெடி, ஒரு அன்பிலீவபிள் காமெடி, அந்த மாதிரி ஒன்று எழுதினான். அப்போ அந்த நாணல்னு படம் வந்து இல்லையா பாலச்சந்தர் சார்து, அதை பேரடி பண்ணி ஒரு வீட்டுக்குள்ளே 4 திருடங்க உள்ளே வராங்க, இந்த மீட்டர் செக் பண்ணுற மாதிரி, ரேஷன் கார்டு இது பண்ணுற மாதிரி வராங்க. அந்த வீட்டில் ஒரு கல்யாணம் ஒன்று நடக்கிறது. அதை வச்சுன்னு ஒரு சப்ஜெக்டு, ஒரு டிப்பிக்கல் ஒரு மயிலாப்பூர் மந்தவழி ஒரு ஹவுஸ் ஹோல்டு வீட்டில் நடக்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஹிட்டு. எல்லா பத்திரிகையிலும் அதை கொண்டாடினாங்க. குமுதத்தில் வாரம் வந்தது அந்த ஸ்கிரிப்டு.
இன்ஃபேக்ட் அந்த ஸ்கிரிப்ட் படிக்கும்போது அன்னைக்கு சென்னையில் இருக்கிற பாப்புலர் ஆத்தர் ரைட்டர்ஸ் எல்லாருமே இருந்தாங்க, நடிகர்கள் எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ், இது எடுபடுமா? ஏன்னா ஒரு ஜோக்கு வரிசையாக நகைச்சுவையாக இருக்குது. அந்த மாதிரி இருந்தால் ஒரு நம்ம ஜனங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்களா? இன்ஃபேக்ட் கோமல் சுவாமிநாதன், நாங்கள் மயிலாப்பூரில் ரோஸ் மில்க் சாப்பிட்டுருக்கோம், நானும் போகணும். அப்போல்லாம் ஒரு கேஷுவலாக வேஷ்டி கட்டிட்டு லுங்கி கட்டிட்டு ஸ்கூட்டரில் போவோம். அங்கே காலத்தி கடைன்னு ஒரு இருக்கா, அங்கே உட்காந்து ரோஸ் மில்க் சாப்பிடும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இன்றைக்கும் பாப்புலர், இன்றைக்கும் ரொம்ப பாப்புலர். அங்கே போனால் ஒரு ரோஸ் மில்க் வாங்க மாட்டாங்க, எல்லோரும் 2 வாங்கிப்பாங்க. அங்கே நின்று நாங்கள் சாப்பிட்டுருக்கோம். அப்போ கோமல் சார் வந்தார், அந்த ஸ்கிரிப்ட் படித்தம்பா, இந்த ட்ராமா இனாகிரேட் ஆகி ஹிட் ஆச்சுன்னா இனிமேல் நீ தான் ஆத்தர் ஸ்டேஜில், இல்லைன்னா அன்னியோடு நீ வீட்டுக்கு போகணும், அந்த மாதிரி சொன்னார் அவர். ஸோ இது ரொம்ப ஒரு மதில்மே போன, இது அக்செப்ட் பண்ணிப்பாங்களான்னு தெரியாது, அக்செப்ட் பண்ணாலும் இனிமேல் உன்னோட பீரியட் தான் அப்படின்னு. பட் இட் வாஸ் அக்செப்டட். மிகப்பெரிய ஒரு வரவேற்பு மோகனுக்கு கிடச்சிது. அதுக்கப்புறம் மோகன் சேகருக்கு 2 பிளே எழுதினா, காத்தாடி ராமூர்த்திக்கு 3 பிளே எழுதினான். இதில் என்ன வித்தியாசம்னா, சேகர் டு காத்தாடி ஷிஃப்ட் பண்ணும்போது தான் மோகனோட ரைட்டிங் இன்னும் பரிமளிச்சது. காரணம் என்னென்னா, அந்த பாயிஷாக இருந்த அந்த எழுத்து வந்து கொஞ்சம் இந்த ஃபேமிலி ஓரியன்டாக மாறிது. ஒரு ஃபேமிலி ட்ராமாவாக மாறி நிறைய சுச்சுவேஷன்ஸு, குடும்பத்தை, அதான் மாமியார் மருமக பிரச்சனை, அந்த மாதிரி ஒரு வயசானவன் சின்ன வயசுலேருந்து கல்யாணம் ஆகி அவன் ஹனிமூன் போகவே இல்லை, 50 வயசுக்கு அப்புறம் ஹனிமூன் போகணும்னு டிசைட் பண்ணுறான். அந்த மாதிரி கதைகள்லாம் மோகன் ஸ்டார்டட் டூயிங். அது மிகப்பெரிய சக்ஸஸ் கொடுத்தது மோகனுக்கு. ஸோ ஒரு அந்த 5-6 பிளேக்குள்ளே 1978-79 ஹி பிகேம் வெரி பாப்புலர். 78 ஒய்ஜி பார்த்த சாரதிக்கும் மோகனுக்கும் இருந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்தது? ஒய்ஜிபி வந்து ரொம்ப வெரி ஸ்வீட். அவர் மோகன்கிட்ட ரொம்ப நல்லா பழகிருக்கார். இன்ஃபேக்ட் எங்கிட்ட ரொம்ப நல்லா பழகியிருக்கார். அப்படியா? நான் நிறையா அவரோட பழகியிருக்கேன் ஒய்ஜிபியோட. அதாவது அப்போ வந்து மகேந்திரா வாஸ் வெரி பாப்புலர். மகேந்திரா வந்து சினிமா, ட்ராமா எல்லாமே. ஆமாம். ஸோ அவர் ஊட்டியில் ஷூட்டிங் நடக்கும், அடுத்த நாள் சாயங்காலம் அண்ணாமலை மடத்தில் ட்ராமா நடக்கும். அவர் ஊட்டியிலேருந்து திரும்பி வந்து அண்ணாமலை மடத்தில் ட்ராமா போடணும். சப்போஸ் எதனா ஃப்ளைட் கேன்சல், இல்லை ட்ரெயின் வர முடியல அப்படின்னா ப்ளே கேன்சல் ஆகிடும். அந்த மாதிரி டேட்ஸ் எல்லாம் எங்களுக்கு ஒதுக்கி கொடுப்பார் ஒய்ஜிபி. அது மாதிரி நிறைய டேட்ஸ் கொடுத்துருக்கார் ஒய்ஜிபி. சச் அ கிரேட் மேன். அவரெல்லாம் மறக்கவே முடியாது. இன்ஃபேக்ட் வென் மை மதர் டேட், எங்கள் வீட்டுக்கு வந்து 3-4 மணி நேரம் உட்காந்து எங்களுக்கு ஆறுதல் சொன்னார் ஒய்ஜிபி. ரொம்ப மறக்க முடியாத ஒரு ஆசாமி அவர். ஸோ இந்த காலகட்டத்தில் அந்த ட்ராமாலாம் வந்ததுக்கப்புறம் இந்த கிரேசி தீவ்ஸு, காத்தாடி ராமூர்த்தி அவங்களுக்குலாம் எழுதினப்புறம் மோகனுக்கு ஒரு நல்ல பேர் வந்தது 78. நான் அப்போ தான் எனக்கு மேலே கிடச்சி, நான் வந்து எனக்கு என்ன குழந்தையிலேருந்து எனக்கு என்னம்னா, மோகன் எழுதலாங்கிறது என் மனசில் நல்லா பதிஞ்சுருத்து. மோகன் நல்லா ஸ்கிரிப்ட் எழுதக்கூடியவன் அப்படின்ட்டு. ஏன்னா எனக்கு காலேஜில் நிறைய எழுதியிருக்கான். இன்ஃபேக்ட் ஜெயேந்திரா தெரியலையா, டைரக்டர், ஆமாம், 180, ஆமாம், என்னோட ட்ரூப்பு காலேஜில். ஓ அப்படியா? ஜெயேந்திரா தான் ஸ்கிரிப்ட் வாங்கிட்டு வருவான் மோகன்டேருந்து வீட்டுக்கு. சைக்கிளில் போய் வீட்டுக்கு போய் மோகன்டேன் ஸ்கிரிப்டை வாங்கிட்டு காலேஜ் நடிப்பாரா? ஆமாம். ஜெயேந்திரா பிசி ஸ்ரீராம் எங்கள் ட்ரூப்பில் ஆக்ட் பண்ணியிருக்கார். ஓ, நான் பிசி ஸ்ரீராம், ஜெயேந்திரா எல்லாரும் ஆக்ட் பண்ணிருக்கோம் அந்த நாடகங்கள்லாம். ஸோ மோகன் நல்லா எழுதுவாங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருத்தோம். எனக்கு குழந்தையிலேருந்து ஒரு 12-13 வயசுலேருந்து என்ன ஒரு ஆசைன்னா, எப்படியாவது நாடக நடிகன் ஆகணும். அந்த மயிலாப்பூர் ஃபைனான்ஸ் கிளப், ஆர்ஆர் சபாலாம் மேஜர் சுந்தரராஜன், ஒய்ஜிபி, ஷோ அவங்கெல்லாம் அந்த சாயங்காலம் அந்த ஆஃபீஸ்லேருந்து அப்படியே வருது, உள்ளே போகிறது, மேக்கப் போட்டுக்கிறது, உள்ளே போகிறது, நடிக்கிறது, ஓன்னு கிளாப்ஸு, லாஃப்டர், ட்ராமா முடிஞ்சு அந்த பொட்டி எடுத்துன்னு வீட்டுக்கு சிறன்னு போவாங்க ஸ்கூட்டரில். அதை பார்த்து ஒரு ஃபேசினேஷன். பேங்க் டு ட்ராமான்னு முடிவு பண்ணிட்டீங்க? ஆமாம். ஸோ இதை முடிஞ்ச ஒரு பேங்க் உத்தியோகத்தை வாங்கிக்கணும், ட்ராமாவில் நடிக்கணும். இது 2 தான். ஏன்னா பேங்க் உத்தியோகம் நமக்கு சௌரியம், எங்கே வேணால் லீவ் போட்டுக்கலாம், எப்போ வேணால் போகலாம் வரலாம். அதனால் எப்படியோ பேங்க் உத்தியோகத்தை வாங்கிட்டேன். பட் என்ன ஆகிடுது, எனக்கு ஃபஸ்ட்டு போஸ்டிங் எனக்கு வந்து பாலக்காட்டில் போட்டான். ஸோ பெரிய என் கனவு இடிஞ்சா மாதிரி ஒரு ஃபீலிங். 77 நான் கிளம்பி பாலக்காடு போயிட்டேன். அப்போ தான் மோகனுக்கு அந்த ஒன் மோர் எக்ஸாஸ்டர்ஸ் ட்ராமா இங்கே இனாகிரேட் ஆகிருக்கு. நான் கிளம்பி அங்கே போயிட்டு அப்புறம் திருப்பியும் 78 நான் கேம் பேக். மோகன் கல்யாணம் போது வந்தேன். நான் இங்கே வந்தவுடனே நான் ஐ ஸ்டார்டட் ப்ரெஸ், நீங்கள் ஆரம்பி ட்ரூப் ஆரம்பி அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ மோகன் ஆட் அ லைட் கான்ஃப்ளிக்ட் வித் எஸ்வி சேகர். அப்போது தனியாக போய் நம்ம ஆரம்பிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு அந்த வயசுக்காரங்களுக்குள்ள ஒரு ஈகோ 2 பேருக்கும். 2 பேர் பிரிஞ்சு நாடகம் போடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஸ்கிரிப்டில் பிரச்சனையா உங்களுக்கு? ஆக்சுவலாக என்னென்னா, ஒன் மோர் எக்ஸாசஸ் நாடகம் மோகன் எழுதி கொடுத்துருந்தான். ஒரு 3/4 நாடகம் எழுதியாச்சு. கடைசி ஒரு 2-3 சீன் எழுதலை.
மோகன் ஒரு இது மோகனோட வெர்ஷன். மோகனுக்கு அவன் ஒரு வெர்ஷன் வச்சுருக்கான், கிளைமேக்ஸ் இப்படி இருக்கணும். அவங்க வேறு மாதிரி கிளைமேக்ஸ் இருக்கணும்னு டிசைட் பண்ணாங்க. அதில் ஏதோ சம் கான்ட்ரவர்சி. அவங்க ஒன்றும் என்ன பண்ணாங்க, கடைசி 3 சீனை நான் விசு வச்சு எழுதிக்கிறேன் அப்படின்னு எஸ்வி சேகர் சொன்னார். மோனி எழுதிக்கோ, எதோ பெரிய கம்பராமாயணமோ யாரோட எழுதிக்கிட்டோம், நீ முடிச்சு போட்டுக்கோ, எனக்கு என்ன அப்படின்ட்டான். ஸோ அதுக்கப்புறம் அவங்க தே ஸ்டார்டட் டூயிங் இட். தட் வாஸ் ஆல்சோ ஹிட், பெரிய ஹிட் அந்த நாடகமும். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணோம், டிசைட் பண்ணோம். 79 நாங்கள் சொந்தமாக குழு ஆரம்பித்தோம். ஏன்னா மோகனே சொல்லுவான், நீங்கள் சேகரோடு பிரிஞ்சிங்களே இதெல்லாம் கான்ட்ரவர்சி அப்படின்னு எல்லோரும் கேட்பாங்க. ஊர் 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம், இங்கே கூத்தாடி 2 பட்டா ஊருக்கு கொண்டாட்டம். 2 ட்ரூப் கிடச்சிது ரசிகர்களுக்கு. அவர் அண்ணாமலை மட்டத்தில் ட்ராமா போட்டால் நான் மயிலாப்பூர் ஃப்ரெண்ட்ஸ் கிளப்பில் போட்டு போகிறேன், அவ்வளோதான். தட்ஸ் ஆல். எனக்கு கையில் எழுத்து இருக்குது, ஐ கேன் கிரியேட் இன்னொரு ஹீரோ, ஐ வில் டூ இட் அப்படிங்கிற மாதிரி வந்தால் தெர் வாஸ் நோ ட்ரைனிங் பேக். 6500 ஷோ இன்றைக்கி போட்டாச்சு 45 வருஷத்தில். அதில் தான் பிரதான பாத்திரத்தை நடிக்க ஆரம்பிச்சிங்களா நீங்கள்? அதில் தான் அந்த சென்ட்ரல் கேரக்டர் நான் பண்ண ஆரம்பித்தேன். ஆக்சுவலாக அது கூட என்னாச்சுன்னா, அலாவுதீன் அண்ட் 100 வாட்ஸ் பல்ப், அதுதான் எங்களோட ஃபஸ்ட்டு நாடகம் 79. நாங்கள் ட்ரூப் ஆரம்பிச்சிட்டோம், ரிஹர்சல்லாம் ஆரம்பித்தாச்சு, பாதி தூரம் போயாச்சு. நான் அப்போ தான் காலேஜ்லேருந்து வெளியில் வந்திருந்தேன். 20 வயசு கம்ப்ளீட் ஆகிருந்தது. ஒரு ஸ்டேஜில் நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு 2-3 ஆர்டிஸ்ட்டை, ஸ்டேஜ் ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு நீங்கள் வந்து பார்த்து எப்படி இருக்குன்னு கேட்டாமோ, அவங்களாம் வந்து பார்த்துட்டு என்ன சொன்னாங்க, ரொம்ப இம்மெச்சூராக இருக்கான் பாலாஜி, ரொம்ப குழந்தையாக இருக்கான், இவனை வச்சு ஹீரோவை வச்சு நீ பண்ணேன்னா நீ 5 ட்ராமாவில் வாங்கின பேர் உனக்கு போயிடும் அப்படின்னு எல்லோரும் மோகனை பயமுறுத்திட்டாங்க. மோகனுக்கு அப்போ நைட் ஷிஃப்ட் வேறு உண்டு. சுந்தரம் தியேட்டரில் ஒர்க் பண்ணியிருந்தான். டே ஷிஃப்ட்டு நைட் ஷிஃப்ட்டு மாறி ஒர்க் பண்ணியிருந்தான். இது என்னடா பெரிய கன்ஃபியூஷனாக, ட்ராமா இனாகரேஷன் 20 நாள் இருக்கு. அப்போல்லாம் ட்ராமாங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் சார். 250 சபா இருந்தது. ஒரு மாதத்துக்கு 30 ஷோ 35 ஷோ போடுவோம் நாங்கள். அப்படி பட்ட காலகட்டம் அது. ஸோ ஒரு நாளைக்கு மோகன் வந்தோடனே ஏதாச்சு சப்போ பாலாஜி வேண்டான்னு சொல்லி நாங்கள் வேறு ஒரு ஆர்டிஸ்ட்டை கொண்டு வந்து வி ஸ்டார்டட் டூயிங் ரிஹர்சல். அவனை வச்சு பண்ணுவோம், பாலாஜி வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி. எங்கள் பசங்க எல்லோரும் வீட்டு வாசலில் வந்து தர்ணா பண்ண ஆரம்பித்தாங்க. ஏன்னா நாங்கள் ஒரு கிரிக்கெட் டீம் டேர்ன்ட் இன் டு ட்ராமா ட்ரூப். ஏன்னா மோகனே சொல்லுவான், எங்கள் ட்ராமாவை பொறுத்த வரைக்கும் நடிக்க தெரியணுங்கிற அவசியம் இல்லை, நல்ல நண்பராக இருக்கணும். சிவாஜி கணேசனே எங்கள் ட்ரூப்புக்கு வந்தால் கூட நாங்கள் சேர்த்துக்க மாட்டோம், ஏன்னா நல்ல குட் ஃப்ரெண்டாக எங்களுக்கு இருக்கணும், அப்போ தான் நாங்கள் நடிக்கிறதுக்கு சேர்த்துப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஆரம்பித்த ஒரு ட்ரூப்பு. அவங்களாம் என்ன சொன்னாங்க, பாலாஜி நடிக்காத பட்சத்தில் நான் எதுக்கு நடிக்கணும், வேண்டாம் ட்ரூப்பே வேண்டாம், நீ யாருக்கா எழுதிட்டு போ அப்படின்னு எல்லாரும் தான். அதில் முக்கியமாக என்ன கவிதாலயம் கிருஷ்ணன், அதுக்கப்புறம் அந்த அப்பா ரமேஷ், எங்கள் ட்ரூப் ஸ்ரீனிவாசன் செக்ரட்டரி, அவங்கெல்லாம் ரொம்ப அப்போஸ் பண்ணாங்க மோகன்ட்ட. உங்கள் மனநிலை எப்படி இருந்தது? எனக்கு ரொம்ப ஆசை இருந்தது நடிக்கணும்னு. பட் எனக்கு என்ன பயம் வந்ததுன்னா, 5 ட்ராமாவில் மோகன் பண்ணி பெரிய பேர் வாங்கிட்டான். இப்போ திடீர்னு நான் பண்ணி ஃப்ளாப் ஆயிடுச்சுன்னா நம்மளால் மோகனுக்கு வந்து ஒரு பெரிய லாஸ் வந்துருத்தே அப்படிங்கிற மாதிரி. எங்கள் அம்மாலாம் வேறு ப்ரெஷர் பின்னாடி, பாலாஜி நடிக்க சொல்லாத, வேண்டாம் வேண்டாம், உன் பேர் கெட்டு போய்டும், வேண்டாம் பண்ணாத அப்படின்ட்டு. இவங்களாம் இப்படி சொன்னப்பறம் திருப்பி ஐ ஸ்டார்டட் டூயிங் ரிஹர்சல். பட் இட் வாஸ் அ வெரி பிக் ஹிட். ஈவன் ஆன் தி ஃபஸ்ட் டே இட் வாஸ் அ வெரி பிக் ஹிட். ஸோ அப்புறம் தெர் வாஸ் நோ ட்ரெயினிங் பேக். வெரி ஈஸியாக ஒரு பிளேயாக ஆரம்பிச்சது. மதில்ல ஒரு வாசல் கட்டிடுங்கோ, ஆ வாசல் வழியா கொச்சு மோடு போய்கட்டும், நீ மதிலேறி குச்சி போய்க்கோ, வாசப்படிய மிதிக்க கூடாது கேட்டோம், இது எப்படி போறது, ஜம்ப் பண்ணி போங்க. நடித்த நாடகங்களில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? மோகன் எழுதி நடித்த நாடகங்களில் என்னோட பெஸ்ட் அப்படின்னா மீசையானால் மனைவி. ரொம்ப லவ்லி பிளே அது. ஏன்னா ரொம்ப அருமையான ஸ்க்ரீன் பிளே அண்டு ஒரு பொய் சொல்கிற மாதிரி ஒரு கேரக்டர். அந்த பொய் சொல்கிற கேரக்டர், அது தவிர சிச்சுவேஷன்ஸ் அதில் ரொம்ப நல்லா இருக்கும். ஒய்ஃப் இருப்பா, இவன் வெளியூரில் போய் இன்னொரு பொண்ணை லவ் பண்ணிருப்பான், அவளை விட்டுட்டு இங்கே வேலைக்காக அவளை லவ் பண்ணியிருப்பான் காரியவாதியாக. அதுக்கப்புறம் அவளை விட்டுட்டு இங்கே வந்திருப்பான். அவன் இந்த கம்பெனிக்கு ஆடிட்டராக வந்து சேருவோம். திருப்பி அவளை பார்க்க வேண்டிய நெசசிட்டி வரும். திருப்பி போய் சொல்லுவான், எனக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னு அவள்கிட்ட போய் சொல்லுவான். அவன் வீட்டுக்கு வரேன்பா, ஒய்ஃபை சிஸ்டர்னு சொல்லிவிடுவான். இது மாதிரி ஏகப்பட்ட குழப்பம். ஸோ ஃப்ரெண்டு வந்து ஒய்ஃபாக நடிக்க சொல்லுவான், அவன் குஷ்மா தேவின்னு ஒரு ஹிந்திக்காரியை வந்து நடிப்பான். இந்த மாதிரி லாட் ஆஃப் கன்ஃபியூஷன்ஸ். எப்போ நீங்கள் வந்து பாலாஜி மாது பாலாஜியா நீங்கள்? அது வந்து 79 அது மோகன் டிசைட் பண்ணது. பட் சத்தியமாக எனக்கு அப்போ தெரியாது. பிகாஸ் மோகன் மனசுக்குள்ளே வச்சுருந்துருக்கான் அதை. அதாவது எதிர்நீச்சல் படத்தில் அந்த மாடிப்படி மாது வரும் இல்லையா, அதை பார்த்துட்டு மோகனுக்கு என்ன ஆசைன்னா, நாகேஷோட அந்த மாதுங்கிற பேரை பாலாஜி வைக்கலாம் அப்படின்னு அவனுக்கு ஒரு ஆசை. பிற்காலத்தில் நாகேஷ் மாதிரி வருவோன்னுட்டு எல்லாம் அந்த எட்டி கூட பார்க்க முடியாது நம்மளாம் அந்த லெவலுக்கு. ஸோ
பட் அவன் இதை மனசில் வச்சுன்னு வச்சாங்கிறது எனக்கு அப்போ தெரியாது. ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும். ஏன்னா கண்டினியூஸாக அப்புறம் எல்லா நாடகத்துலேயும் மாது, ஜானகி, மைத்திலி அப்படிங்கிற ஒரே மாதிரி பேர் தான் வரும் எங்கள் நாடகத்தில். பேர் மாற்றமே இருக்காது. ஸோ எல்லோரும் கேட்பாங்க எப்படி நீ கன்ஃபியூஷன்லாம் பண்ணுறேன்னு. அதுவும் எங்களுக்கு பழக்கமாகிடுது, ரெகுலராக பண்ணிகிட்டே இருக்கிறதுனால பழக்கமாகிடுது. அண்டு ஒரு சீன் ஓப்பனிங்லேயே இவங்க எப்படி பேசுவாங்க அப்படின்னு ஆடியன்ஸுக்கு தெரியும். கமிட்டட் ஆடியன்ஸ். மோகனோட நாடகமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு குழந்தைய பார்க்குற மாதிரி உள்ள ஒரு எஃபெக்ட் தான் அந்த ஹியூமரில் இருக்கும். ஒரு சைல்ட் லைக் ஹியூமர். அதில் வல்காரிட்டி இருக்காது, பாலிட்டிக்ஸ் இருக்காது, ஒன்றுமே இருக்காது. மோகனே சொல்லுவான், என்னோட நாடகம் வந்து இட் இஸ் அ டூயட் பிட்வீன் தி ஆர்டிஸ்ட் அண்ட் தி ஆடியன்ஸ். நான் எஸ்பிவிலாம் நீங்கள் ஜானகி, நீங்கள் எஸ்பிவிலாம் நான் ஜானகி, அப்படி தான் மோகன் சொல்லுவான். ஒரு பிறந்த குழந்தைய பார்க்குற மாதிரி இருக்கணும் என் நாடகம் வந்து பார்க்குறவனுக்கு. 2 மணி நேரம் மனசார சிரிச்சுட்டு போகணும். அவன் அட்லீஸ்ட் அவன் கவலையை அந்த 2 மணி நேரமாக அவன் மறக்கணும். அதுதான் அந்த எய்முக்காக தான் நாடகம் எடுத்தேன். என் நாடகத்துக்கு உள்ளே வரும்போது தேட்டர் கதவை திறந்தால் ஒவ்வொன்று லாஃப்டர் சத்தம் வரணும், இல்லை கிளாப் சத்தம் வரணும். அதை வி அச்சீவ்ட். அந்த விஷயத்தை நாங்கள் அச்சீவ் பண்ணோம். எழுதணுன்ற ஆர்வம் உங்களுக்கு எப்போ வந்ததே இல்லையா? இல்லை, அது கஷ்டம் சார், கஷ்டம் இல்லையா? பாடுறவங்க எல்லாரும் இளையராஜா ஆகிட முடியுமா இல்லையா? ஸோ நம்ம அவரோட டைலாக்கை ரீப்ரொடியூஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். அதுக்கு நிறைய படிக்கணும். இன்ஃபேக்ட் அவன் இருந்த வரைக்கும் பாவம் என்ன நிறைய சொல்லுவான். சுஜாதா கதைகள் படி, சாண்டில்யன் படி, தேவன், கல்கி, அதெல்லாம் படிடா இன்னும் உன்னோட பரிமாணம் பெட்டராக முடியுமா. நான் சம்பவம் அதை டிலே பண்ணிகிட்டே வந்தேன், படிக்கவே இல்லை. இன்ஃபேக்ட் அவன் இறந்து போனதுக்கப்புறம் தான் அவனோட ஷெல்ஃப்லேருந்து புக் ஷெல்ஃப்லேருந்து எடுத்து நான் படிக்க ஆரம்பித்தேன். இன்ஃபேக்ட் ஒரு வாட்டி சுஜாதா வந்து குமுதம் ஆசிரியர் அந்த தெரியுங்களா, ஒரு ஸ்மால் பீரியட், ஒரு 2 இயர்ஸ், 2 இயர்ஸ். அப்போ அவர் என்ன பண்ணார், நிறைய பேரை இந்த மாதிரி ஆர்டிக்கல்லாம் எழுத சொன்னார். அந்த கடைசி பேஜ்னு வச்சுட்டு 25 வாரம் விவேக் எழுதினார் குமுதம் கடைசி பேஜ். அப்போ நான் மவுண்ட் ரோடுக்கு ஆஃபீஸுக்கு போகும்போது அவரை கஸ்தூரி ரங்கையங்கார் ரோட்டில் அவர் பார்த்தோன்னா சும்மா ரோட்டில் நிற்போம். இந்த மாதிரி உட்காந்து ஹவர்ஸ்ட்டுக்கு தான் அவரோட பேசிட்டு இருப்போம். இத்தனைக்கும் ஒரு கதை நான் படிச்சே கிடையாது. வருது கதை விடுவேன் அவருக்கு எதிராக, அது படிச்சிங்களா, இது படிச்சிங்களா, இது லேட்டஸ்ட் இதெல்லாம் படிச்சிருக்கேன் சார், சூப்பர் சார் அப்படிமா. அவர் திரும்பி என்னை கேட்டார்னா மாட்டிப்பேன். பட் ஆனால் சுஜாதாங்கிற அந்த ஒரு ஆளுமை ரொம்ப பிடிக்கும், அந்த ஒரு கேரக்டர் ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு. ஏன்னா எங்கள் நாடகத்திலாம் வருவார். நம்ம பெங்களூரில் நாடகம் போடும்போது ட்ராமா முடிஞ்சு 1 hour என்னோட பேசுவார். உட்கார பேசி ட்ராமாவை பற்றி அனலைஸ் பண்ணிட்டு போவார். ஸோ அவர் ரோட்டில் பார்க்கும்போது சொன்னேன், இவ்வளோ ட்ராமாவில் படப்படன்னு பேசுகிற பார், விவேக் வந்து 25 வாரம் எழுதியிருக்காரு, உனக்கு ஒரு பக்கம் தரேன், வாரத்துக்கு ஒரு கட்டுரை எழுது, நீ நான் உனக்கு தரேன் தைரியமா, நீ என்ன வேணால் ஸ்கிரிபிள் பண்ணு, உனக்கு என்ன தாட்ஸ் வருதோ நீ எல்லாம் எழுது, நீ கூட நான் வேணால் எடிட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா. சார் எனக்கு அதெல்லாம் பழக்கமே கிடையாது சார் எதுவுமே அப்படின்னா. எனக்கு நம்பிக்கை இருக்கியா, எழுதியா, 25 வாரம் கொடுக்குறேன் எழுதியா அப்படின்னு. நான் நேரம் வீட்டுக்கு வந்தேன், போன கூட்டேன், இங்கே வாங்க இப்போ பெரிய ரைட்டர்னு சொல்லிக்கிறியே, சுஜாதாவை மீட் பண்ணேன், எந்த அவன் சொன்னார், வாரத்துக்கு ஒரு கட்டுரை என்னை எழுதி சொல்லிருக்காருன்னா. அப்படியேடா, பட் ஆனால் ஒன்று கட்டுரைக்கு என்ன ரா தெரியுமா உனக்கு அந்த முதல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் எழுது அப்படின்னா. அதோட வந்து அப்பாட்டம் எடுத்து அவ்வளோ என்ன நல்லா எழுத முடியாது. பிகாஸ் ரைட்டிங்கிறது அது வேற ஒரு எபிலிட்டி சார். அது வந்து ராஜா மியூசிக் போடுற மாதிரி, எம்எஸ்வி மியூசிக் போடுற மாதிரி, மேன்லி ஸ்ரீனிவாஸ் வாசிக்கிற மாதிரி, அது வந்து எவ்ரிபடி கேனாட் டூ இட். அது கிஃப்டட் பை காட். அது சில பேருக்கு தான் அது கிடைக்கும். மோகனே சொல்லுவான், ஒரு ஓவர் ஹெட் டேங்கில் அந்த டேலண்ட்டுன்னு அந்த தண்ணி இருக்குது, அது பைப் வழியாக எனக்கு வந்துட்டுருக்கு. என்றைக்கு அது நிற்குதோ அதோடு முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அது வர வரைக்கும் நான் எடுத்துகிட்டே இருக்கலாம். தட்ஸ் ஆல். அன்றைக்கி நாடகத்துறையில் ரொம்ப பிரபலமாக இருந்தவங்கன்னா ஒரு பக்கம் மௌலி, ஒரு பக்கம் மிஸ்ரு, இப்படி நிறைய பேர் இருந்தாங்க. இதில் யாரோடலாம் உங்களுக்கு நல்ல நெருக்கமான பழக்கம்? எனக்கு மௌலியோட நல்ல பழக்கம் உண்டு, மகேந்திராவோட நல்ல பழக்கம் உண்டு. 2 பேரும் நல்லா, இன்றைக்கும் மகேந்திராவோட நல்லா பேசிகிட்டு இருக்கேன். மௌலியோட பிரதர் காந்தன் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. இன்ஃபேக்ட் நான் அவர் தானே உங்கள் நாடகங்கள் இயக்குனர். நான் காலேஜ் படிக்கும்போது காந்தனும் என் கூட படித்தான். நான் இப்போ வாலண்டியராக போய் காந்தனை வந்து ஃப்ரெண்டு பிடிச்சிருந்தேன். காரணம் என்னென்னா மௌலியோட பிரதருங்கிறதுனால. அவனப்பா நீதான மௌலியோட, ஏன்னா இந்த கிரேஸ் மௌலிலாம் போ இந்த ஃப்ளைட் நம்பர்னு சொல்லிட்டு பத்மயுகம், குருட்சேத்திரம், ஹரே ராம ஹரே கிருஷ்ணா, அதெல்லாம் கிரேஸ். அந்த பீரியட் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்த பீரியட் அது. யுஏவோட மாஸ்டர் பீஸ் அதெல்லாம் உண்மை. ஸோ அதுக்காக போய் அவனை ஃப்ரெண்டு பிடிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் தான் காந்தன் அப்படியே நேராக எங்கள் ட்ரூப்பில் ஜாயின் பண்ணான் 79லேருந்து. அப்போ எங்கள் நாடகம் ஃபஸ்ட்டு மோகனுக்கு இந்த டைரக்ஷன் எல்லாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஏன்னா அவனுக்கு அந்த பொறுமையும் கிடையாது.
ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறதோட சரி நீ என்னோட பார்த்துக்கூட அப்படின்னு வெத்தலை சீல் போட்டு அவன் பாட்டு போயிடுவோம், அங்கேருந்து கிளம்பிடுவோம். ஸோ அதை எடிட் பண்ணி மியூசிக் சேர்த்து ட்ரெஸ்ஸஸ்லாம் டிசைன் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் கேரக்டர் கொடுத்து எல்லாம் பண்ணுறது காந்தன் தான் ஃபுல்லாக. ரைட் ஃப்ரம் 1979 மோகனோட ஸ்கிரிப்டை எடிட் பண்ணுறதுக்கே அதுக்கு ஒரு தனி டேலண்ட் ஓடும். நிறைய எழுதுவான்னு கிட்டத்தட்ட 1000 பேஜ் எழுதுவோம் ஒரு நாடகத்துக்கு. 120 பேஜ் தான் யூஸ் பண்ண முடியும். நீங்கள் அதை ரெடியூஸ் பண்ணி 120 பேஜ் வரும்போது தப்பு பண்ணாமல் இருக்கணும் இல்லையா? அது கரெக்டான டைலாக்ஸ் செலக்ட் பண்ணோம், அந்த ஸ்க்ரீன் பிளேக்கு ஏற்ற மாதிரி அது இருக்கணும், அந்த மாதிரி செலக்ட் பண்ணி ஆடியன்ஸுக்கு பிடிக்கிற மாதிரி அதை எடிட் பண்ணி கொடுக்கணும். அதில் காந்தன் ரொம்ப கெட்டிக்காரன். இன்ஃபேக்ட் மேரேஜ் பெனிஃபிட் நாடகம் தான் பொய்க்கால் குதிரையாச்சு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமாம். ஸோ 83 பாலச்சந்திரன் சார் பொய்க்கால் குதிரை பண்ணார். எங்களுக்கெல்லாம் ரொம்ப குஷி, நம்ம ட்ராமா சினிமா பாலச்சந்திரன் வந்து ட்ராமா பார்த்தார், கரகோஷமாக போச்சு ட்ராமா, அவ்வளோ கிளாப்ஸோட லேப்டோட போன ட்ராமா. அவர் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணிவிட்டு மோகன் டைலாக்ஸ் வச்சுருந்தா. மோகன் அப்போ ஆஃபீஸில் ஒர்க் பண்ணியிருந்தான். ஸோ டெய்லி ஆஃபீஸ் போகும்போது ஸ்கிரிப்ட் எழுதி அவர்கிட்ட கொடுத்துட்டு போவோம். மோகன் அவர் அதை வாங்கி எடிட் பண்ணி சாயங்காலம் ஷூட்டிங் நடக்கும், அடுத்த நாள் வந்து பார்த்துப்பான், திருப்பி அந்த ஸ்க்ரீன் ப்ளே வாங்கிட்டு போவான், அடுத்த நாள் எழுதி கொடுப்பான். அது படம் வந்து இட் வாஸ் நாட் அ சக்ஸஸ். நாடகம் போன அளவுக்கு படம் போல. இன்ஃபேக்ட் ஆனந்த விடலே எழுந்தாங்க, இந்த நாடகம் மேடையில் பார்க்கும்போது கரகோஷமாக போச்சு, கூரையை பிச்சுன்னு போச்சு, அது ஏன் சினிமாவில் அந்த லாஃப்டர் வரலன்னு தெரியல அப்படின்ட்டு. அப்போ ஒரு வாட்டி அவர் கூட்டம் அமைச்சார் பாலச்சந்திரன் சார் வீட்டு. என்ன பெருந்தன்மை பாருங்கள், அந்த மாதிரி ஒரு அவ்வளோ பெரிய டேரக்டர் எத்தனை படம் பண்ணிருக்கார். கூட்டுறது மாட்டேன், என்னய்யா இந்த படம் இப்படியா ஃபெயிலியர் ஆச்சு, என்ன 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 தப்பு பண்ணிட்டோம், ஏன் இந்த படம் ஃபெயிலியர் ஆச்சுன்னு. மோகன் சார் இல்லை சார் நல்லா தான் சார், நீ சப்ப கட்டாத, சரியா போகலையே, தேட்டரில் அந்த லாஃப்டர் வரலையே, உங்கள் நாடகத்தில் நான் பார்த்த லாஃப்டர் இல்லை தேட்டரில் வரலையே அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், ஒருவேளை உன்னோட எடிட்டிங்கை வந்து நான் சரியாக பண்ணலையோன்னு ஃபீலிங், நீ எழுதி கொடுத்த டைலாக்ஸ்லாம் அந்த பெஸ்ட்டை சூஸ் பண்ணாமல் விட்டுட்டுன்னு நீ தோன்றுறது. ஏன்னா நீ யூ டென் டு ரைட் டூ மச், அதை நான் கட் பண்ணும்போது சரியாக பண்ணலையோன்னு தோணுது. என்ன பெருந்தன்மை சார், இன்னைக்கு யாரும் வரும் அந்த மனசு சொல்கிறதுக்கு. கதாநாயகன் படத்தில் பணியாற்றக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. கதாநாயகன் வாஸ் சூப்பர் ஹிட், பெரிய ஹிட்டு. அது வந்து முக்தா சீனிவாசன் சாருக்காக பண்ணான் மோகன். அப்போது ஆஃபீஸ்லேயும் ஒர்க் பண்ணியிருந்தான். அப்போல்லாம் எப்படின்னா இந்த ஸ்கூலுக்கு போகிற பையன் மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க எழுதுறதுக்கு போகும்போது. அவர் முக்தா சீனிவாசன் ரொம்ப டென்ஷன் இறக்கியவர். மோகன் 10 நாளில் ஆரம்பிக்கிறோம், நீ எழுதலைன்னா அவ்வளோதான், எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும், தயவுபண்ணி இது மாதிரி இந்த ரூமில் தான் ஷோ உட்காந்து எழுதுவான், நீ இங்கேயே உட்காந்து எழுது அப்படிம்பார். மோகன் சொல்லலாம், சார் எனக்கு அதெல்லாம் வராது சார், எனக்கு வீட்டில் எழுதி தான் பழக்கம், நான் வீட்டில் எழுதி கொண்டு வந்து கொடு. மோகன் ஒரு நாளைக்கும் ஹோட்டல் ரூமில் போய் எழுதினதே கிடையாது. வீட்டில் தான் எல்லா ஸ்கிரிப்டும், ஆல் இஸ் ஃபிலிம்ஸ் ட்ராமாஸ் எல்லாம் வீட்டில் தான். சுத்தீவிரம் இந்த சாமி படங்கள்லாம் வச்சுட்டு அங்கே பரமாச்சாரியா ஃபோட்டோ, ராமகிருஷ்ண பரமஹம்சர், ரமணர் எல்லாம் இருக்கும், அங்கே தான் உட்காந்து ஸ்கிரிப்ட் எழுதுவோம், வேற எங்கேயும் போக மாட்டோம். ஸோ அந்த ஸ்கிரிப்ட் அப்போது எம்ஜிஆர் தவறி போயிட்டார் அந்த பீரியடில். என்ன பண்ணால் எம்ஜிஆர் தவறிப்பட, சரி எப்படி ஷூட்டிங்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டான், ஸ்கிரிப்ட் எல்லாம். அவர் அடுத்த நாள் காலையில் வீட்டுக்கு வந்தார், என்ன மோகன் இப்படி பண்ணுற, 2 நாள் தான், அதுக்கப்புறம் திரும்பி நம்ம ஆரம்பிச்சோம், நீ சீக்கிரம் எழுது. பட் அந்த படம் வந்து மோகனுக்கு பெரிய பேர் வாங்கி கொடுத்தது, பெரிய ஹிட், மிகப்பெரிய பேர். ஏன்னா நாடோடி காடுகள் வந்து மலையாளத்தில் வந்தபோது இந்த அளவுக்கு ஜோக்ஸ் அதில் கிடையாது. மோகன் அதில் நடிகை பூந்து நிறைய கட் ஜோக்ஸ் நிறைய கொண்டு வந்தான் அதில் பேசும்போது 2 பேருக்கும். 2 லெஜெண்டு தமிழ் சினிமாவில், ஒரு பக்கம் கமல், இன்னொரு பக்கம் ரஜினி, 2 பேரோடும் பணியாற்றக்கூடிய வாய்ப்பு மோகன் கிடைச்சது. அவங்க 2 பேர்கிட்டேருந்து அழைப்பு வந்த தினம் எப்படி இருந்தது? அது ரொம்ப கிரேட் சார். அது கமல் சார் வந்து 88, 89 அந்த சுடுகாட்டில் தான் முதல்ல அவரை மீட் பண்ணான் மோகன். ஆஃபீஸுக்கு போகும்போது இவன் ஸ்கூட்டரில் போயிட்டு அந்த எங்கள் வீட்டு பக்கத்தில் அந்த அந்த பாரதி ராஜா கூட இது எடுத்தார், சிகப்பு ரோஜாக்கள் எடுத்தார், அந்த சுடுகாடு அந்த காரில் நின்றுட்டு செமெட்ரியிலேருந்து உள்ளே பார்த்துட்டு இருந்தான். அவர் அங்கே உள்ள சத்யா படத்துக்காக ஷூட்டிங்கில் இருந்தார். அவரை தாடி கிடிலாம் பெருசாக இருந்தார். அங்கேருந்து பார்த்து மோகன் வா 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 அப்படின்னு கூட்டார். மோகன் என்ன யார் அது சுடுகாட்டு உள்ளே நம்மளை யாரும் கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனால் கமல் சார், நான் உங்கள் ட்ராமாலாம் பார்த்துருக்கேன், ரொம்ப நல்லா இருக்குது, இன்ஃபேக்ட் கிரேசி தீசன் பாலவாக்கத்துலேருந்து நான் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வரேன், ப்ளஸ் பொய்க்கால் குதிரை நீங்கள் பண்ணதையும் நான் பார்த்துருக்கேன், அண்டு உங்களோட கதாநாயகன் அதெல்லாமும் பார்த்தேன், நான் இன்ஃபேக்ட் உங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணணுன்னு ஆசை இருக்குது, இப்போ ஒரு படம் ஆரம்பிக்க போகிறோம், ஒரு அப்போ வந்து கொஞ்சம் படம் எடுத்து வச்சுருந்தாங்க, 10 நாள் ஷூட் பண்ணி நிறுத்தியிருந்தாங்க. ஸோ அபூர்வ சகோதரன் பேர், படம் பேர், பஞ்சு சார் தான் கதை சொல்லிருக்கார், நீங்கள் வந்து அதில் ஒர்க் பண்ணுறது இன்ட்ரெஸ்டடான. ஆமாம் சார் இன்ட்ரெஸ்டான. சரி அப்போது நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்க, என்ன பண்ணுறீங்க? நான் இது மாதிரி சுந்தரம் தியேட்டரில் ஒர்க் பண்ணியிருக்கேன்.
ஐயோ டெய்லி ஆஃபீஸ்லாம் இருந்தால் என் கூட ஒர்க் பண்ணுறது கஷ்டமாச்சே அப்படின்னா, சார் இந்த மாதிரி யாராவது சொல்லுவாங்கன்னா நான் காத்துட்டுருக்கேன், நாளைக்கே விட்டுறேன் சார். அடுத்த நாளே வேலையை விட்டான். அப்படியா? நெக்ஸ்ட் டே காலையில் ஈவெண்ட் டு கமல்ஸ் ஆஃபீஸ். கமலோட சேர்ந்தா அடுத்த நாள் பேப்பர் போட்டான் ரிசைன் பண்ணாரு. பட் அந்த இன்டர்மீடியன்ட் பீரியடில் ஏதான மந்த்லி சம்பளம் ஓணும் அப்படிங்கிறதுனால மதன் சார் வந்து ஆனந்தவுடன் ஒரு ஒர்க்கு கொடுத்தாரு அவனுக்கு, சப் எடிட்டர் வேலை. ஸோ ஃபஸ்ட்டு 88லேருந்து 92 வரைக்கும் ஒரு நல்ல ஸ்ட்ராங் ஃபுட்டிங் இதில் வர வரைக்கும் சினிமாவில் சப் எடிட்டராகவும் இருந்தான் ஆனந்தவுடனில். அப்படியே ஏதான ஆர்டிகல்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருப்பான் ஆஃபீஸ்க்கு. நீ வேணுங்க, அவர் பாலன் சார் ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்தார். நீ வேணுங்கிற போது வா, இல்லைன்னா நீ வந்து சினிமா கவனிச்சிக்கோ, அதை பற்றி ஒன்றும் கவலை இல்லை, பட் யூ பி இந்த பே ரோல் அப்படிங்கிற மாதிரி. ஸோ முதல் குட்டு பாலச்சந்தர் சார் வச்சாலும் அந்த சினிமாங்கிற அந்த கனவு தொழிற்சாலையை பெருசாக திறந்து விட்டு அதோட எல்லா நுவான்ஸஸும் மோகனுக்கு கற்றுக் கொடுத்தது கமல் சார் தான். ரொம்ப அவர்கிட்ட அப்படி ஒரு நட்பு மோகனுக்கு உண்டு. 2 பேரும் அத்தனை ஹவர்ஸ்ட்டுக்கு வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஒரு ஃபோனில் பேச ஆரம்பித்தா 8 மணி நேரம் 9 மணி நேரம் பேசுவாங்க. அந்த அளவுக்கு பேசுவாங்க. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க 2 பேரும். அவ்வளோ ஒரு அபிமானம் உண்டு. மோகனே சொல்லுவான், நான் என் ஒய்ஃபுக்கு லெட்டருக்கு எழுதினா கூட கமல் சார் மாதிரி சார் கரெக்டாக இருக்கா பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் அனுப்புவேன். அந்த அளவுக்கு எங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உண்டு அப்படின்ட்டு. அண்ட் அவரும் இவன்கிட்ட இவனுக்கு நல்ல சுதந்திரம் கொடுத்தாரு எழுதுறதுக்கு. இவனை ரொம்ப நல்லபடியாக ட்ரீட் பண்ணார். சினிமாவில் மற்றவங்கள்லாம் பட்ட கஷ்டங்கள்லாம் மோகன் பண்ணலை. மோகன் சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரி தான் மோகன். ஜம்முனு கமலோட போய் கேரவனில் உட்காந்து நல்ல 5 ஸ்டார் ஃபுட்டு சாப்பிட்டுட்டு சௌக்கியமாக இருந்துட்டு வந்தவன் சினிமாவில். ஸோ இன்னும் அவனுக்கு கிரீவன்ஸே கிடையாது சினிமாவை பொறுத்த வரைக்கும். நீங்கள் எப்போ கமல்ஹாசன் முதல் முறையாக சந்திச்சிங்க? நான் வந்து இந்த டியூரிங் அந்த அபூர்வ சகோதரர்கள்லேருந்து அந்த ப்ரிவியூக்கெலாம் போவேன். பட் நான் வந்து அவர் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 15-20 வருஷம் டில் மோகன் டெத் வரைக்கும் நான் அவரை வந்து ஒரு பெரிய சூப்பர் ஆக்டராக தான் அவரை பார்த்துருந்தேன். நான் இங்கேருந்து போவேன், அவர்கிட்ட பேசவே மாட்டேன். அப்படியே கையை கட்டின்னு அப்படி ஓரமாக அப்படியே பார்த்துட்டு அவர் பேசுகிறத. மோகன் அவரும் பேசிகிட்டு இருப்பாங்க இந்த படம் ப்ரிவியூ போதெல்லாம். கடைசியில் போகும்போது சார் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார் படம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போவேன். அப்படி தான் நான் பார்த்துருக்கேன் அவரை. பட் மோகன் இறந்து போகிற அன்றைக்கி வென் ஹி வாஸ் அட்மிட்டட் இன் ஹாஸ்பிட்டல், அவருக்கு எங்கேருந்தோ நியூஸ் கிடச்சோ அவர் ஃபஸ்ட்டு ஓடிட்டார். அங்கே மாடியில் அவனுக்கு அந்த ப்ரொசீஜர் நடக்கும்போது நானும் கமல் சார் தான் வெளில உட்காந்தோம். அண்ட் டாக்டர் ஃபஸ்ட்டு வந்து யூ ஹவ் லாஸ்ட் யுவர் ஃப்ரெண்ட் அப்படின்னு கமல் சார்கிட்ட தான் சொன்னார். டாக்டர் நீங்கள் உங்கள் நல்ல நண்பனை இழந்துட்டீங்க அப்படின்னு. கமல் வாஸ் டெரிபிளி மூட். அப்போது நான் ஆல்மோஸ்ட் விக்கி அழுதுட்டுருக்கேன். அப்புறம் தான் என்கிட்ட சொன்னார் டாக்டர், நான் ஆல்மோஸ்ட் விக்கி அழுதுட்டுருக்கேன் நான். பட் பெரிய சோர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரென்த்தாக இருந்தார் எங்களுக்கு. அடுத்த நாள் நான் கிரிமேஷனுக்கு போகும்போது ஹி கேம் டு த காட். அங்கே வந்து கூடவே கிரிமேஷனுக்கு இருந்து அதுக்கப்புறம் தான் அவர் போனார். அது மட்டும் இல்லை, நான் எங்கள் ட்ரூப்பில் எங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு 15-18 பிளே எழுதியிருக்கான், 6000 ஷோ போட்டாச்சு. இந்த ட்ராமாவை ஃபர்தராக நம்ம எடுத்துகிட்டு போனோம், அந்த லெகசி எடுத்துகிட்டு போனோம், முடியுமா முடியாதா, இல்லை வேணுமா வேண்டாமா, இந்த மாதிரி நிறைய கேள்விகள்லாம் எங்களுக்குள்ளே இருந்தது. பசங்கள்லாம் யாருமே என் கூட பேசலை, எல்லோரும் ஒரே வருத்தம். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு 4வது நாள் 5வது நாள் கமல் சார்ட்டேருந்து எனக்கு ஃபோன் வந்தது. ஃபஸ்ட்டு ஃபோன். எனக்கு என் நம்பர் கூட நான் அவர்கிட்ட கொடுத்தது கிடையாது. அவர் யார்ட்டையோ வாங்கி எனக்கு ஃபோன் பண்ணுறார். என்ன பண்ண போகிறீங்க, ட்ராமாலாம் என்ன பண்ண போகிறீங்க, வாட் யூ கோயிங் டு டூ அப்படின்னு. சார் தெரியல சார், ஒன்றும் தெரியல சார், எல்லோரும் எழுதுட்டுருக்காங்க, என்ன பண்ணுன்னு தெரியல. நோ அதெல்லாம் கூடாது, அவர் லெகசியை நம்ம விடக்கூடாது, எடுத்துகிட்டு போனோம். இந்த மாதமே இந்த காரியங்கள்லாம் முடிஞ்ச உடனே இந்த மாத கடைசிக்குள்ளே ஒரு டேட்டை வாங்கி நீங்கள் ட்ராமாவை போடணும், நான் வந்து ஃபஸ்ட் ரோல் உட்காருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதே மாதிரி நான் நாரதான் சபாவில் டேட் வாங்கி அந்த ஜூன் மாதமே 30th அன்னைக்கு வாங்கி கமல் சார் வந்து ஃபஸ்ட் ரோவில் வந்து உட்காந்து சாக்லேட் கிருஷ்ணா நாடகம் நாங்கள் போட்டோம். பயங்கரமாக ரிசீவ் ஆச்சு. ஏன்னா ஜனங்களுக்கு ஒரு சிம்பத்தி வேறு இருந்தப்போ. ஸோ பெரிய லெவலில் டிக்கெட்ஸ் விற்று எல்லோரும் வந்தாங்க. அதுலேருந்து எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்து சரி திருப்பி நம்மளால் கொண்டு வர முடியும்னு. அந்த பலத்தை கொடுத்தவர் அவர் தான். இன்றைக்கும் மோகனோட பர்த்டே, மோகனோட நினைவு நாள் எதுவாக இருந்தாலும் என்னை கான்டாக்ட் பண்ணாமல் இருக்க மாட்டார். அண்ட் நாங்கள் ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறோம் மோகன் பர்த்டேக்கு அப்படின்னா 100% he will come. அந்த ஃபங்க்ஷனுக்கு அவர் வருவார். என்ன ஒர்க்கு, பிக் பாஸ் எது இருந்தாலும் சரி என்கிட்ட சொல்கிற 7 மணிக்கு ஐ வில் பி தேர், கரெக்டாக 7:40 என்னை விட்டுரும் அப்படிம்பார். அந்த 40 மினிட்ஸ் வந்து அட்டன் பண்ணிட்டு போவார், மனசார வந்து பேசிட்டு போவார் மோகனை பற்றி. ரொம்ப அது வந்து அந்த மாதிரி ஒரு கிளாஸ் ஆஃப் பர்சன் பார்க்க முடியாது, இம்பாசிபிள். தனி கொடுத்து நான் போலான்னு முடிவு பண்ணிட்டேன். நீ ஒரு முடிவு எடுத்தா அது தப்பா இருக்குமா? டாடி see you bye. டாடா bye.
என்ன மங்களம் நீ குட்டியோட வந்துட்ட? தனி கொடுத்துன போலான்னு முடிவு பண்ணிருக்கேன். என்ன விளையாடுறீங்களா? நானும் ரேவதியும் தனி கொடுத்துன போறோம். மோகனுக்கு வந்து ஒரு சினிமா துறையில் ஒரு அங்கீகாரம் அப்படின்றது கமல்ஹாசனோடு சேர்ந்து பணியாற்ற தொடங்கியதுக்கு அப்புறம் தான் இல்லையா? ஆமாம், டெஃபரெண்டாக கமல் சார் கொடுத்தது தான் அங்கீகாரம். அதனால் என்னாச்சு, எங்கள் ட்ராமாவும் நல்லா போக ஆரம்பிச்சது. எங்களுக்கு கேட் கலெக்ஷன் இம்ப்ரூவ் ஆச்சு ட்ராமாவில். எங்களை இந்தியா ஃபுல்லாக எல்லா இடத்துக்கும் கூப்பிட ஆரம்பித்தாங்க. அப்ராட்லாம் கூப்பிட ஆரம்பித்தாங்க. நாங்கள் அப்ராட் ஷோஸ் போக ஆரம்பித்தது 94-95 அப்புறம் தான். கமல் சாரோட மோகன் சேர்த்து ஒரு 3 படங்கள் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த ஒளவை சண்முகி, மைக்கேல் மதன காமராஜன் இதெல்லாம் எல்லா ஊர்லேயும் பாப்புலர் ஆனதுக்கு அப்புறம் தான் எங்களை வெளிநாடுகளில் கூப்பிட ஆரம்பித்தாங்க. ஸோ எங்களுக்கு வருமானமும் சரி, பாப்புலாரிட்டியும் சரி, எல்லாம் பிகாஸ் ஆஃப் கமல். அவர் கொடுத்தது தான் எல்லாமே. மோகன் சொல்லுவான், என்னோடய விசிட்டிங் கார்டு லோக்கலில் போட்டால் கமல்ஹாசன் தான், அதே மாதிரி வெளிநாடு போனால் என்னோடய விசா கார்டு கமல் அப்படிமா. அந்த அளவுக்கு எங்களுக்கு ஒரு, ஏன்னா ஒரு அமெரிக்காவில் போய் ட்ராமா போடுறோன்னா நாங்கள் போய் இறங்கிறதுக்கு முன்னாடி டிக்கெட்ஸ் விற்று போயிடும். ஏன்னா அந்த கமல் கிரேசி மோகன் காம்பினேஷன் இது 160 ஷோ போட்டிருக்கோம் சார் அமெரிக்காவில், விச் நோபடி ஹஸ் டன். 160 ஷோஸ் எல்லாமே ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் எங்களுது. அங்கே போட்டது எல்லாமே 5 தடவை அமெரிக்கா போயிட்டு வந்திருக்கோம். அதுக்கு காரணம் இவர் கொடுத்த அந்த ஃபுட்டிங். கிட்டத்தட்ட ஒரு 30-35 படம் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிருக்குல்ல எல்லாம். அந்த ஆடியன்ஸ் மனசில் அந்த டிப்பிக்கல் அந்த யங்ஸ்டர்ஸ், அந்த 40 வயசு 50 வயசு அந்த 80s கிட்ஸு 90s கிட்ஸு, அவங்க தான் இன்றைக்கி அங்கெல்லாம் அப்ராடில் இருக்காங்க. அவங்கெல்லாம் எடுத்து எங்கள் நாடகத்தை வரவேற்றது தான் எங்களுக்கு இவ்வளோ நல்லா போச்சு. ரஜினிகிட்டேருந்து முதல்ல அழைப்பு எப்போ வந்தது? ஆக்சுவலாக ஒளவை சண்முகி வந்ததுக்கப்புறம் ஒரு நாளைக்கு ராத்திரி லேண்ட்லைனுக்கு மோகனுக்கு ஃபோன் வந்தது. அப்போ இது கிடையாது, மொபைல். லேண்ட்லைனுக்கு ஃபோன் வந்துட்டு மோகன் ஃபோன் எடுத்தால், சார் நான் ரஜினி பேசுகிறேன் சார் அப்படின்னார். இவருக்கு என்னென்னா யாரோ பாயிண்ட் எடுக்கிறாங்க பசங்க. ஏன்னா எங்கள் பசங்க தான் நிறைய பண்ணுவாங்க, ஃபோன் பண்ணி பயங்கரமாக பாயிண்ட் எடுப்பாங்க. நம்பலை இவர். இவன் யாரா வாசுவா, யார் சுப்புவா அப்படின்னு கேட்குறான். சார் ரஜினி பேசுகிறேன் சார், நேற்றுக்கு ஒளவை சண்முகி பார்த்தேன் சார், கமல் சார் அரேஞ்ச் பண்ணியிருந்தாருண்ணா. அப்போ தான் அவனுக்கு நம்பிக்கை வந்தது. சார் சொல்லுங்கள் சார் சொல்லுங்கள் சார்ண்ணா. ரொம்ப நல்லா இருந்துச்சு, பிரமாதமாக இருந்தது படம், ரொம்ப நல்லா எழுதிருக்கீங்க, நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணோம், நீங்கள் வரீங்களா, ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா. கண்டிப்பாக ஐ எம் இன்ட்ரெஸ்டட் சார். அப்படின்னா நாளைக்கு வந்து என்னை வந்து பாருங்கள், அருணாச்சலம்னு ஒரு படம் பண்ண போகிறோம், சுந்தர் சி டைரக்ட் பண்ண, நீங்கள் வந்து வசனம் எழுதிருக்கீங்க அப்படின்னு. மோகன் சொன்னால் சரி சார், பட் ஒரே ஒரு கண்டிஷன், நான் கமல் சார்கிட்ட சொல்லிட்டு தான் நான் வந்து எழுதுவேன், கமல் சார்கிட்ட பர்மிஷன் வாங்க நான் வரமாட்டேன். அண்ணா சார், இண்டஸ்ட்ரியில் இந்த மாதிரி ஒரு ஆளை நான் இனிமேல் தான் பார்க்க போகிறேன் ரஜினி சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு வார்த்தையை நான் இது வரைக்கும் எந்த ரைட்டரும் சொல்லி நான் கேள்விப்பட்டதில்லை. 100% நீங்கள் போயிட்டு வாங்க, நீங்கள் கேட்டுட்டே நாளைக்கு வாங்க அப்படின்னு. அடுத்த நாள் காலையில் மோகன் கமல் சாரை பார்க்க போனேன். வாங்க சார், என்ன ரஜினிக்கு அவர் சொல்லிட்டார், அவர்கிட்ட எழுதிருக்க போல் இருக்க அப்படின்னார். சார் உங்களுக்கு தெரியுமா? அவர் ஃபோன் பண்ணி சொல்ல, என்ன சார் இது, அதெல்லாம் ஏன் அதுக்கு வந்து பர்மிஷன்லாம் கேட்கணுங்கிறீங்க, தாராளமாக ஒர்க் பண்ணுங்க, பெரிய கல்யாண சாப்பாடு மாதிரி இது, நம்ம நீங்கள் ஒருத்தர் இல்லை, இன்னும் எத்தனையோ பேர் கான்ட்ரிபியூட் பண்ண போகிறாங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுங்க, ஜம்முன்னு ஜாலியாக போய் எழுதிட்டு வாங்க அப்படின்னா. அப்போது அருணாச்சலம் படம் தான். அவர் என்ன சொன்னார், நீங்கள் ஃபுல் ஸ்கிரிப்ட்லாம் எழுதி கொடுக்க வேண்டாம், அந்த லென்த்தி டைலாக்ஸ்லாம் வேண்டாம், எல்லாம் கட் டைலாக்ஸாக இருக்கும். ஸோ அங்கே ஸ்பாட்டுக்கு வந்துருங்க ஹைதராபாடுக்கு வந்து, அப்பப்போ ஷூட்டிங் போது நீங்கள் அந்தந்த ஸ்க்ரீன் பிளேக்கு தகுந்த மாதிரி அப்பப்போ எழுதி கொடுத்துருக்காங்க. அந்த பீரியடில் மோகன் ஆகா படமும் பண்ணான். சுரேஷ் கிருஷ்ணா ஹைதராபாத்தில் உட்காந்து ஆகா படம் அண்ட் அருணாச்சலம் ரெண்டும் ஒன்றா, ரெண்டு பிரபலமாக போன படம். ஆகா ஆக்சுவலாக என்னென்னா, அருணாச்சலமுக்கு வந்து இன்றைக்கி சாயங்காலம் ஃப்ளைட்டில் கிளம்ப போகிறான். காலையில் அனந்து சாரும் சுரேஷ் கிருஷ்ணா மோகனை பார்க்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. மோகன் வீட்டில் இல்லைன்னா ஏவிஎம் ராஜேஸ்வரியில் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோம், அங்கே 2 பேரும் வந்தாங்க. நாங்கள் கல்யாணத்துலேருந்து நானும் மோகன் வெளில வந்தோம். அப்போ அனந்து சார் மீட் பண்ண, சுரேஷ் கிருஷ்ணா வந்தேன், நீ இந்த க்ஷணம் வரணும், யூ ஹேவ் டு ரைட் ஃபார் ஆஹா படம், வசனம் எழுதணும். அனந்து சார், நான் என்னால் எழுத முடியல, நான் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணிவிட்டேன், நீ வசனம் எழுதி கொடுத்துரும் அப்படின்னு. ஐயோ இல்லை சார், நான் இங்கே சாங்க தலைவர் படத்துக்காக போகிறேன் ஹைதராபாத், நான் எப்படி சார் முடியும்னா. சுரேஷ் நான் சொன்னேன், நான் உனக்கு கூட எழுதுறதுக்கு ஒரு ஆள் அனுப்புகிறேன், காப்பி பண்ணுறதுக்கு, நீ கூட எடுத்துகிட்டு போ, அங்கே உட்காந்து எழுதி எனக்கு ஸ்கேன் பண்ணி அனுப்பு, நான் வந்து இங்கே ஷூட்டிங்கில் பார்த்துக்கிறேன், டோன்ட் வரி அப்படின்னு. அந்த மாதிரி எழுதப்பட்டது தான் ஆஹா, பெரிய ஹிட் ஆச்சு ஆஹா படம். ஏவிஎம் சரவணன் சொல்லிகிட்டே இருப்பார், சரவணன் சார் அந்த படம் மாதிரி ஒரு படம் ப்ரொடியூசருக்கு டிலைட் சார் அப்படின்னு லைவ்லி. ஆமாம், ரஜினிகாந்தோட பணியாற்றிய அனுபவங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்காரா? நிறைய ஷேர் பண்ணியிருக்கான். மோகன் நிறைய ஆன்மீகம் அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவான். நான் சொன்ன மாதிரி மோகன் இந்த வெத்தலை சிவில் போடுற பழக்கம் உண்டு இல்லையா. ஸோ சுந்தர் சி, மோகன், ரஜினி சார் 3 பேரும் டிஸ்கஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. மோகனுக்கு என்னென்னா, அவர் வீட்டு உள்ளே உட்காந்து வெத்தலை சிவில் போடுறதுக்கு ஒரு சின்ன தயக்கம்.
ஏன்னா வீடு வந்து அவ்வளோ நீட்டாக வச்சுருக்காரு, ரெஸ்ட் ரூம்லாம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு. எங்கே துப்புறது ஒன்றும் அங்கே துப்பணும் இல்லை கீழே போய் துப்பணும். கீழே போய் துப்பலன்னா பெரிய நாய் வச்சுருக்காரு 2. இவனுக்கு அதை தாண்டி போகிறதுக்கும் பயம், அங்கே எப்படி போகிறதுன்ட்டு. ஸோ ஒரு 4-5 நாள் டிஸ்கஷன்லாம் டல்லாகவே இருந்திருக்கான். அவர் ரஜினி கூப்பிட்டு, என்ன ரொம்ப டல்லாக இருக்கீங்க, கமல் சார் உங்களை பற்றி நல்லா சொல்லியிருக்காரு, ரொம்ப ஜுப்ளிண்ட்டாக பேசுவீங்க அது இதுன்னு, ஏன் இப்படி டல்லாக இருக்கீங்கன்னு. இல்லை சார் இந்த மாதிரி ஒரு ஹேபிட் உண்டு, வெத்தலை சீவல் புகையில் போடுவேன், விஎஸ்பின்னு நான் சொல்லுவேன், அனுப்பேன் ஷார்ட் ஃபார்மில் விஎஸ்பின்னு சொல்லுவேன், அந்த ஹேபிட் உண்டு. பட் எப்படி ஏன் போட வேண்டியதானே அப்படின்னா, இல்லை சார் உங்கள் வீட்டு ரெஸ்ட் ரூம்லாம் இந்த மாதிரி ஒரு நீட்டாக இருக்குது, நான் எப்படி போய் துப்புறது. அவ்வளோதானே, இன்னில நானும் உங்களோட போடுறேன் சார், இந்த படம் முடிகிற வரைக்கும் 2 பேரும் போடுறோம், நீங்கள் எங்கே துப்புறீங்கன்னு சொல்லுங்கள், நானும் அங்கேயே வந்து துப்புறேன், உங்களுக்கு கம்பெனி கொடுக்குறேன்னு சொன்ன மாதிரி ஃபுல் படம் அவர் கூட போட்டார். ஃபுல் ஃபிலிம் அவங்க கூட ஷூட்டிங் போது இல்லாமல் அவங்க கூட விஎஸ்பி ஃபுல்லாக போட்டிருந்தார். அந்த மோகன் அப்போ வந்து ஒரு ராகவேந்திர சாமி படம் வந்து அவருக்கு கிஃப்ட் பண்ணான். அது எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு ட்வின்ஸ் பிறந்து போயிடுச்சு. ஸோ எனக்கு குழந்தை நல்லபடியாக பிறக்கணுங்கிறதுக்காக மோகன் ஒரு ராகவேந்திர சாமியோட பெயிண்டிங் வரைஞ்சான். நான் சொன்ன மாதிரி இது குட் பெயிண்டர் இல்லை, அதனால் வரைஞ்சான். அதுக்கப்புறம் என் ஒய்ஃப் கன்சீவ் ஆனா. அந்த பெயிண்டிங் அவருக்கு ரொம்ப பிடிச்சி போய் அவர் கேட்டார். ஸோ மோகனை அதை அவருக்கு கொடுத்தான் அவருடைய இதில் வச்சுக்கிறதுக்காக. மோகனுக்கு நல்ல அன்பு உண்டு அவர்கிட்ட. மோகன் இறந்து போனோன்னா அவர் பாம்பேயில் ஷூட்டிங்கில் இருந்தார். அங்கேருந்து எனக்கு ஃபோன் பண்ணி என்கிட்ட ஒரு 15-20 நிமிஷம் பேசியிருந்தார். ரொம்ப நல்ல மனுஷன் சார், தன்மையான மனுஷன் அவர். அந்த படத்தில் அருணாச்சலம் படத்தில் ஒரு கேரக்டருக்கு, அந்த ஃபாதர் கேரக்டர் ஒரு விஷு கேரக்டர், அதுலேருந்து தான் எங்கள் அப்பா பேரை வச்சாங்கல்ல ரங்காச்சாரின்னு. அவர் உங்கள் அப்பா பேரே வச்சுருங்க சார் அந்த கேரக்டருக்கு அப்படின்னு. நீங்கள் ரஜினியை சந்திச்சிருக்கீங்களா? நான் 1-2 வாட்டி சந்திச்சிருக்கேன். நான் வந்து இந்த கல்யாணத்துக்கு சத்திரம் ஃபிக்ஸ் பண்ணுறது அந்த மாதிரி வீட்டுக்கு போகும்போது அப்படி பார்த்துருக்கேன். மற்றபடி நான் ரொம்ப பழகினது கிடையாது அவரோட. அவர் கூட கேட்டார், ஏன் நீங்கள் சினிமாவில் நடிக்கலை, நல்லா நடிக்கிறீங்க மேடை நாடகம்லாம், ஏன் நடிக்கலை அப்படின்னு. நான் சொன்னேன், என்னமோ சினிமா எனக்கு வந்து அது ஒரு சரியாக அமையாமே போயிடுது சார். அண்ட் மோரோவர் ட்ராமாவில் நான் வந்து பாப்புலராக இருக்கேன், என்னை நம்பி ஒரு 15-20 டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க. ஸோ நான் சினிமான்னு போனேன்னா இதெல்லாம் இழக்க வேண்டி வரும், அதனால் வேண்டாம் நான் விட்டுட்டேன் சார் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொன்னேன். நீங்கள் மொத்தமாக நடித்ததே 3-4 படம் தான் இருக்கும் இல்லையா? பூவெல்லாம் கெட்டுமாறு பண்ணேன், அதுக்கப்புறம் முக்தா சீனிவாஸ் வந்து ஒன்று பண்ணேன். ஆமாம், அப்புறம் காந்தன் பண்ணது. ஜெரி 3 படம் 3 படம் தான் ஜெரியில் பண்ணேன். எப்படி இருந்தது அந்த திரை அனுபவம் உங்களுக்கு? ஆக்சுவலாக என்னென்னா, சினிமா வந்து பண்ணலாம் சார், சினிமா பண்ண இப்போ எத்தனையோ, இப்போ ஒய்ஜி மகேந்திரன்லாம் ட்ராமா வச்சுன்னு சினிமா பண்ணலையா? சில பேர் தான் சினிமா வந்து. மோகனே உங்களோட நிறைய நடிச்சிருக்காரு, அவர் 30-40 படம் நடிச்சிருக்காரு. மோகன் ஆனால் சின்ன ரோல் தானே வருவான், பெரிய ரோல் அவன் பண்ணது இல்லையா? ரைட்டிங் தானே மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ண. அவன் நைஸாக நடிக்காமல் நழுவ பார்ப்பான். கமல் சார் கூட்டு சிலதெல்லாம் ஃபோர்ஸ் பண்ணி நடிக்க வைப்பார், இல்லைன்னா அவன் நைஸாக நழுவி போயிடுவான். பட்டு எனக்கு பெரிய ரோல்ஸ் எல்லாம் ஆஃபர் பண்ணாங்க எல்லாரும். இன்ஃபேக்ட் மணல் கயிறில் ஃபஸ்ட்டு எனக்கு தான் அந்த ஹீரோ ரோல் ஆஃபர் பண்ணார் விசு. என்ன ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி எங்கிட்ட சொல்லி இந்த மாதிரி கவிதாலயத்தில் படம் பண்ண போகிறேன், நீங்கள் பண்ணுங்க அப்படின்னாரு. எங்கள் அம்மாலாம் பயங்கரமாக அப்ஜெக்ட் பண்ணா, அப்போ நடிக்கக்கூடாது அது இதுன்ட்டு. என்னமோ அவங்களுக்கு சரிவிட்டு வரல அது. எங்கள் அம்மா ரொம்ப இதுக்கு மேலே ஸ்ட்ரிக்டாக சொல்ல முடியாது, அவ்வளோ வீட்டை விட்டு ஓடிடுவேன்ட்டான், அந்த அளவுக்கு எங்கள் அம்மா ஸ்ட்ரிக்டாக சொன்னான். ஸோ அதனால் அது வேண்டாம்னு சொல்லி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஸ்லோலி எனக்கே அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் போயிடுது. பிகாஸ் ட்ராமா வருஷம் ஃபுல்லாக போட்டுருக்கோம், நம்மளை நம்பி ஒரு 15-20 டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க. சரி சினிமா வேண்டாம். என் ஒய்ஃபுக்கு அப்புறம் பிடிக்கல, ஒரு ஸ்டேஜில் என் ஒய்ஃபுக்கு அது வேண்டான்னு தோண்டி போச்சு. ஸோ அதனால் வேண்டாம் அப்படின்னு விட்டப்ப நோ ரிக்ரெட்ஸ். மோகனை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் ட்ராமா ரைட்டர், இன்னொரு பக்கம் பெயிண்டர், இன்னொரு பக்கம் வந்து கவிதை எழுதுகிறவர், இன்னொரு பக்கம் நடிகர். இந்த 4மாக மோகனை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? ஆக்சுவலாக இஸ் அ வெரி குட் பெயிண்டர். பட் அது வந்து அவன் கமர்ஷியலாக யூஸ் பண்ணிக்கல. அதே மாதிரி கவிதையை ரொம்ப நல்லா எழுதுவான், அதையும் கமர்ஷியலாக அவன் யூஸ் பண்ணிக்கல. அவன் கமர்ஷியலாக யூஸ் பண்ணுறது இந்த எழுத்து திறமையை மட்டும்தான். இதெல்லாம் மீறி அவனுக்கு வந்து இஸ் அ வெரி குட் பர்சன், ரொம்ப எக்ஸலண்ட் பர்சன். ஒரு சைல்ட் லைக் பிஹேவியர் தான் அவன்கிட்ட. அவனுக்கு முன்கோபம், விரோதம் யார் பேரில் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. எல்லாத்தையுமே அவ்வளோ அன்பாக பழகுவான், அவ்வளோ தன்மையாக பழகுவான். இப்போ ட்ரூப்புன்னு நீங்கள் எடுத்துட்டா கூட, ட்ரூப்பில் எந்த டெசிஷனாக இருந்தாலும் அவன் எடுத்ததே கிடையாது ஒரு நாளைக்கு. எல்லா டெசிஷனும் நான் தான் எடுத்திருக்கேன். அது கரெக்டோ தப்போ எல்லாமே நான் தான் அந்த டெசிஷன் எடுப்பேன். அவன்கிட்ட போய் ராத்திரி சொல்ல, பார்த்துக்கோ பசங்களெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே, யாருக்கும் மனசு கோணம் இல்லையே அப்படிம்பா. அந்த அளவுக்கு தான் கேட்டுப்பான். அதுக்கு மேலே நீ சபாக்காரன்ட்ட எவ்வளோ வாங்குற, இதில் எவ்வளோ பேமெண்ட் பண்ணுற, எவ்வளோ சேவ் பண்ணுற, ஒரு நாளைக்கும் கேட்டது கிடையாது. அப்ராட் ஷோஸ்லாம் போனால் கூட நீ எவ்வளோ வாங்குற, எவ்வளோ டாலர் வாங்குற ஒன்றும் கேட்க மாட்டான். அங்கே போய் பர்ச்சேஸ் எதாவது பண்ணோன்னா
அவனுக்கு வேணுங்கிற பர்ச்சேஸ் நான் தான் போய் பண்ணுவேன். எதுவுமே கேட்டுக்க மாட்டான். சைட் சீயிங் போகணுன்ற ஆசை கிடையாது. அதனால் அவன் பாட்டுக்கு அவன் ரூமில் உட்காந்து பெயிண்டிங் பண்ணிட்டு இருப்பான், இல்லை கவிதை எழுதிட்டு இருப்பான். அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரேஞ்ச் கேரக்டர். பட் இந்த மாதிரி ஒரு எல்லா டேலண்ட்டும் இருக்கிற ஒரு பர்சன் பார்க்குறது ரொம்ப அபூர்வம். அது அந்த மாதிரி ஒரு டேலண்ட் இருக்கிறது இல்லையா? சரி, எல்லாருக்கும் ஒரு பெயிண்டிங் டேலண்ட் இருக்கும், ஒரு நடிக்கிற டேலண்ட் இருக்கும், ஒரு எழுத்து டேலண்ட் இருக்கும். எல்லா டேலண்ட்டும் ஒத்துமை எல்லாத்தையுமே பெரிய லெவலில் பரிமளித்தான். சரி, கவிதை எழுதுவான்னா 60,000 வெண்பா எழுதியிருக்கான். 60,000 மெம்பர்ஸ். வைரமுத்துவே ஒரு நாளைக்கு வந்து பார்த்து அவ்வளோ பிரமாதமாக பாராட்டின. வாலி பிரமாதமாக இவனை பாராட்டி ஒரு வெண்பா எழுதி கொடுத்தார். அவ்வளோ பிரமாதமாக பாராட்டித்தார் வாலி இவனோட வெண்பாவை. ஸோ அந்த அளவுக்கு அந்த எழுதுகிற கெப்பாசிட்டி இருந்தது. ரமண மகர்ஷி மேலே அப்படி ஒரு ஈடுபாடு வந்தது. ரமணர் வந்து அவ்வளோ ஒரு பக்தியோடு இருந்தான் அவர்கிட்ட. ஸோ ரமணரோட சரித்திரத்தை நம்ம வெண்பாவாக எழுதணும் அப்படின்னு முடிவு பண்ணலாம். ஒரே நாளில் எழுதினான். காலையில் ஆரம்பித்து 5 மணிக்கு, அடுத்த நாள் காலையில் 6 மணிக்கு முடித்தான். அவர் வாழ்க்கை போகிறோம் 240 வெண்பா அவர் லைஃப் ஹிஸ்ட்ரி. இன்ஃபேக்ட் அதை அவனே தமாஷா சொல்லுவான். காலையில் ஆரம்பித்தா அடுத்த நாள் காலையில் முடித்தேன். அடுத்த நாள் காலையில் 5:30 மணிக்கு அவர் சமாதி நிலைக்கு போகிற அந்த ஸ்டேஜ், அந்த கடைசி செய்யுள் அதை எழுதிட்டு இருக்கான். இவனையும் அறியாமல் கண்ணில் தண்ணி வருது. இஸ் கிரைங். அவரோட ஆத்மா வந்து சோல் அப்படியே மேலே போகிறது அப்படிங்கிறது நினைக்கும் போது எங்கள் மன்னி வந்து சிஸ்டரில் வந்து குளிச்சுட்டு வெளில வந்துட்டுருக்கா. அவள் தட்டு வெளில வந்து பார்த்துருக்கா, இவன் அழுதுருக்கான். கவிதை எழுத வரலன்னா அழக்கூடாது அப்படி பாவி என்னடி அது எப்பேற்பட்ட கவிதை எழுதிட்டு இருக்கேன்ப்பா. அவர் ரமணர் மேலே போகிறத பற்றி நான் எழுதிட்டு இருக்கேன், சர்வசாதாரணம் அப்படி சொல்லிட்டு போயிட்டேன். ஒரே நாளில் எழுதினது அந்த ரமணரோட காவியம். ரமணாயணம்னு அதுக்கு பேர் வச்சான். ஆஸ் அன் ஆக்டர் மோகன் எப்படி பார்க்குறீங்க? ஐ வாண்ட் சே இஸ் எ வெரி குட் ஆக்டர். பெரிய ஆக்டர்னு நான் சொல்ல மாட்டேன். பட் என்னென்னா அவனுக்கு ஒரு சரிஷ்மா உண்டு. கதாநாயகனை பற்றியே சொல்லுவார், டேய் நீ கதாசிரியர் இருக்கிறதுனால தப்பிச்சுன்னு போகிற அப்படிம்பார். நல்ல டைமிங் சென்ஸ் உண்டு, வெரி குட் டைமிங் சென்ஸ் உண்டு. பட்டு பெருசாக மெனக்கிட மாட்டான். நாங்கள் லேட்டர் ஸ்டேஜில் இவன் கமல் சாரோட சேர்ந்ததுக்கு அப்புறம் நாங்கள் நிறைய டிவி சீரியல்லாம் பண்ண ஆரம்பித்தோம். அப்போல்லாம் என்ன பண்ணால் நிறைய மேக்கப்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணி, நிறைய ஆக்டிங்கில் நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணி ஹி டிட் ஃபென்டாஸ்டிக் ரோல்ஸ். அதுக்கப்புறம் கடைசி ஒரு 10-15 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய அது மாதிரி டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் பண்ணியிருக்கான் அவன். பட் அவனுக்கு நடிப்பில் அவ்வளோ பெரிய ஆர்வம் கிடையாது. லெஃப்ட் ஹிம்செல்ஃப் கேட்டேன்னா எழுதுறதோடு நிறுத்திக்கிறேன், வேறு யாராவது பார்த்துக்கிட்டு நீ நடிக்கிறதா இருந்தால் ஓகேடா எடுத்துக்கோ அப்படின்னு விட்டுருவான். பட் அந்த ஆளுமை வந்து இல்லையா, கிரேசி மோகன்ற அந்த பேர் அதில் அவனுக்கு நிறைய கேரி ஆச்சு. சாக்லேட் கிருஷ்ணாவில் வந்தான், அது மிகப்பெரிய பேர் கிடைச்சது. அது காரணம் என்னன்னா அந்த ஆளுமை. கரெக்ட். கரிஷ்மா கூட இருந்தது. ஆமாம், அது இருந்தது. ஷோ பார்த்து பேசியிருக்கீங்களா பல முறை நீங்கள்? வாய்ஸ் நிறைய ஷோ சாருக்கு வந்து மோகனை ரொம்ப பிடிக்கும். ரொம்ப அவனோட நேச்சர், மோகனோட நேச்சர் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இன்ஃபேக்ட் எங்கள் நாடகங்களுக்கெலாம் நிறைய வந்திருக்கார், நிறைய வந்து அப்ரிஷியேட் பண்ணிருக்கார். அவர் ஒரு டிவி சீரியல் ஒன்று பண்ணார், அது ஒரு பியூட்டிஃபுல் இன்சிடென்ட். அவர் ஒரு டிவி சீரியல் பண்ணார், அதில் வந்து இந்த சினிமாக்காரங்களாம் கெலாட்டா பண்ணி பயங்கரமாக பண்ணார். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? கவுண்டமணி செந்தில் அது வந்து எல்லாத்தையும் ஒரு மாதிரி சினிமா பேரடி பண்ணி ஒரு மசாலா படங்கள்லாம் கெலாட்டா பண்ணி ஒரு படம் பண்ணார் டிவி சீரியல். அப்போ அதில் மோகனை ஒரு ரைட்டர் கேரக்டர் பண்ண சொல்லியிருந்தார். அவன் இவன் முதல்ல சப்ஜெக்ட்லாம் தெரியாது, ஷோ கேட்குறாருன்னொடனே ஒத்துட்டான். ஷூட்டிங் ஆரம்பிக்கிற அன்றைக்கி முந்தின நாள் தான் தெரிஞ்சுது. ஸ்கிரிப்டை பார்த்தோன்னே இவனுக்கு பயம் வந்துடுத்து. ஏன்னா அப்போ தான் இவன் வந்து 3-4 படம் சினிமாவில் வந்துட்டு இருக்கான். கார்த்தால ஒரு ஷூட்டிங் 10 மணிக்கு சார், கார்த்தால 5:30 மணிக்கு அவங்க வீட்டுக்கு நானும் மோகனும் போனோம். அவர் மாடியில் உட்காந்து எழுதிட்டு இருக்கார். என்ன மோகன் என்ன விஷயம் இங்கே வந்துருக்கீங்க சார்? சின்ன ப்ராப்ளம். என்ன அப்படின்னு? இன்றைக்கி என்னால் ஷூட்டிங் வர முடியாது சார். என்ன ப்ராப்ளம்னு? இல்லை சார், இந்த ரோல் என்னால் நடிக்க முடியாது. நான் இப்போ தான் சினிமாவில் 3-4 படம் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி கேரக்டர் நான் இப்போ பண்ணேன்னா என்னை மொத்தமாக எடுத்துருவாங்க சினிமாலேருந்து. அதனால் நீங்கள் எப்படியாவது கோவப்படாமல் என்னை ரிலீவ் பண்ணிடுங்க அப்படின்னு. உடனே ரிலீவ் பண்ணிட்டேன். அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை, அதெல்லாம் கம்பல்ஷனே கிடையாது. உன்னால் முடிஞ்சால் நடி, உனக்கு கெட்ட பேர் வாங்காமல் எனக்கு ஒரு டைலாக் வைக்க முடியும், அதுக்கு நம்பிக்கை இருந்தால் வா. இல்லை அதையும் மீறி உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா நடிக்க வேண்டாம் அப்படின்னாரு. இல்லை சார் எனக்கு பயமாக இருக்க வேண்டாம். சரி வேணாம் நடிக்க வேண்டாம் அப்படின்ட்டு. பட் ரொம்ப வெரி ஃப்ரெண்ட்லி, ரொம்ப மோட்ட அஃபெக்ஷனேட்டாக பழகுவார். அதனால தான் நீலுவை ரிலீவ் பண்ணி எங்கள் ட்ரூப்பில் ஆக்ட் பண்ண வச்சார். அவங்க ட்ரூப் நீலு இருந்தார் இல்லையா, இவர் ஷோ ட்ரூப்பை கலைச்சதுக்கு அப்புறம் நீலு எங்கள் ட்ரூப்பில் ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் எங்களோட ஆக்ட் பண்ண. நீலு முகூர்த்த நேரம் நெருங்கிட்டு இருக்கு, பொண்ணு ரெடியா?
அதெல்லாம் விடியா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்களா? அவங்க வந்த காரு ரிப்பேர் சேத்தோ நாசமா போச்சு. நீயே காது ரிப்பேர் உங்கள்ட்ட சொல்லிட்டியா? உருப்டா மாதிரி தான். 6500 மேடம் கட்டிருக்கீங்க. இதில் உங்களுக்கு பல ரசிகர்கள் இருந்திருப்பாங்க, பல்லாயிரக்கணக்கான ரசிகர்கள். உங்களால் மறக்க முடியாத ரசிகர் அப்படின்னு யாரை சொல்லுவீங்க? சேலம் ரமேஷ்னு பேர், ரொம்ப கிரேஸ். மோகன் பேரில் அப்படி ஒரு அபிமானம். மோகன் ட்ராமாவில் என்ன ஷர்ட்டு போடுறான், என்ன டிஷர்ட் போடுறான், என்ன ஜிப்பா போடுறான், அத்தனையும் அவன் வாங்கிடுவான். சார் எந்த கடையில் சார் வாங்கினீங்க அப்படின்னு கேட்டு நேராக போவான், அதை வாங்கி வச்சுட்டுருவான். அடுத்த வாட்டி ட்ராமா கொடுப்போம், அதை போட்டே வருவான். இத்தனைக்கும் சேலத்தில் இருந்த பையன். சேலத்தில் எப்போ நாடகம் போட்டாலும் ட்ராமா முடிஞ்சு நேராக அவங்க வீட்டில் தான் எல்லாருக்கும் சாப்பாடு. அடுத்த நாள் கார்த்தால திருப்பி அவங்க வீட்டில் சாப்பாடு, நைட்டு ட்ரெயினில் ஏற்றி விட்ற வரைக்கும் வருவான். இங்கே சென்னைக்கு இனாகரேஷன் எங்கள் நாடகம் அப்படின்னா காலையில் சென்னையில் இருப்பான். என்ன வேலை இருந்தாலும் அதை விட்டு வந்துடுவான். அதே மாதிரி 100th ஷோ அப்படின்னா ஹி வில் பி தேர். டெல்லி பாம்பேலாம் அவன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போனான். நாங்கள் ட்ராமாக்காக அங்கே போனால் அப்பவும் அவங்க வீட்டில் கூப்பிட்டு அங்கே எல்லாருக்கும் சாப்பாடு. அந்த மாதிரி ஒரு கிரேஸ் பார்க்க முடியாது. அப்படி ஒரு அபிமானம் அந்த பையனுக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 25-30 வருஷம் எங்களோட அத்தனை ஃபோட்டோகிராஃப்ஸ் வச்சுருக்கான் வீட்டில். எங்களோட ஃபோட்டோகிராஃப்ஸ் அவ்வளோ ஒரு கிரேஸ். சூப்பர். ட்ராமாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மக்களை நேரடியாக சந்திக்கக்கூடிய ஒரு அனுபவம் அது. அதில் வந்து நிச்சயமாக மக்களோட பல சமயம் இன்ட்ராக்ஷன் வரும், சில பிரச்சனைகள்லாம் வரும். அது மாதிரி ஏதாவது பிரச்சனைகளை சந்திச்சிருக்கீங்களா நீங்கள்? சரி, இந்த மோகனுக்கு இந்த நிறைய விஷயங்கள் யோசிச்சுட்டு இருப்பான் மோகன். இப்போ வந்து ஒரு ட்ராமா எழுதணும், கவிதை எழுதணும், ஒரு பெயிண்டிங் பாதியில் விட்டுருப்பான். அதனால் எப்போவுமே பார்த்தா ஒரு ட்ரான்ஸ்லேயே இருப்பான். இந்த மாதிரி பேட்டிக்கிட்டின்னு வந்தால் கூட அவனை உட்காத்தி வச்சு இது பேட்டி, நீ தனியாக அதில் உட்காரணும் அப்படின்னு சொல்லி உட்காந்தா தான் பேட்டியை ஒழுங்காக பண்ணுவான். இல்லைன்னா அந்த ட்ரான்ஸ்லேயே இருப்பான். அந்த மாதிரி ஒரு இது. நாங்கள் வாஷிங்டனில் 2012 ட்ராமா போட்டோம், சாக்லேட் கிருஷ்ணா ட்ராமா. பிரமாதமாக ட்ராமா போச்சு. மோகனுக்கு வந்து பேட்டிலாம் கொடுத்துருந்தா அது மாதிரி எனக்கு வந்து கர்ட் ரைஸ் அண்டு மைசூர் பாக் ரொம்ப பிடிக்கும், கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் மைசூர் பாக்கு கர்ட் ரைஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. அங்கே ஒரு கேர்ள் ஊற்றி ஷீல் பி அரௌண்ட் 25ன்னு வச்சுக்கோங்களேன். அவள் கல்யாணம் ஆகி செட்டில் இருக்காங்க. வந்து அவள் கர்ட் ரைஸும் இந்த மைசூர் பாக்கும் எடுத்துகிட்டு ட்ராமாக்கு வந்திருக்கான். ட்ராமா முடிஞ்சதில் மோகன் சார் உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன் சார். ஓ அப்படியா, வெரி குட்னா வாங்கினா அவள் தன் பேரெல்லாம் சொன்னால் எல்லாம் பண்ணி இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு மோகன் சாப்பிட்டா அவள்கிட்ட டப்பாவை திருப்பி கொடுத்தா போயிட்டாவும். இது முடிஞ்சது கட்டு. 2016 திருப்பி நாங்கள் கூகுள் கடை ட்ராமாக்காக அமெரிக்கா போகிறோம், அதே வாஷிங்டன் போகிறோம். அவன் வந்துருந்தான் 4 வருஷத்துக்கு அப்புறம். இவனுக்கு மறந்து போயிடுச்சு. ஏன்னா எத்தனையோ பேரை நம்ம பார்க்குறோம், எப்படி எல்லாரையும் ஞாபகம் வச்சுக்க முடியும்? நல்ல கூட்டம், எல்லோரும் சுற்றியும் வந்து நிற்கிறாங்க. மோகன் சார் தெரியுதான்னு. யார் தெரியலையம்மான்னு. சார் உங்களுக்கு ஞாபகம் இல்லையா சார், 2012 உங்களை மீட் பண்ணேன்னு. மைசூர் பாக் இவனாவது வந்து ஆமாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். சார் கர்ட் ரைஸு மைசூர் பாக் கொடுத்தேன்னு இவனுக்கு ஞாபகம் இல்லை. டோட்டலி ஃபுல்லாக மறந்து போயிட்டான். அப்போ பசியில் ஏதோ வாங்கி அடிச்சுட்டு போயிட்டான். ஸோ மறந்துட்டான். ஞாபகம் இல்லையம்மா, எனக்கு அடையாளம் தெரியும் யாருன்னு. ஒருவேளை நீ டை அடிச்சுட்டியோ அதனால தான் அடையாளம் தெரியலன்னு நினைக்கிறேன் அப்படின்னா. அவன் வந்து ஷாக் ஆகிட்டான். அவன் 28-29 வயசு இருக்கும். டை அடிச்சுட்டியா, ஏன் அவனை அடையாளம் தெரியல எனக்கு அப்படின்னா. அவன் போயிட்டான். நான் என்னடா இந்த மாதிரி பேசுகிறேன், டை அடிச்சுனா சின்ன பொண்ணுடாவோ 2012 உனக்கு வந்து கர்ட் ரைஸ் கொடுத்தா மைசூருக்கு கொடுத்தா அவன் மறந்துட்டேங்கிறியா, நான் தானே உனக்கு கொண்டு கொடுத்தா அந்த பொண்ணை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டேன். இல்லை அது தெரியாமல் சொல்லிட்டேன் நான். ஸ்டேஜில் உரமாட்டேன், அந்த பொண்ணு அழகுது. எங்கள் காலில் இருக்கவங்க எல்லோரும் வந்திருக்காங்க. இந்த மாதிரி எல்லாருக்கும் 28-29 வயசில் டை அடிச்சா எப்படி சார் இருக்கும் அந்த பொண்ணுக்கு. அந்த பொண்ணு பரிகாரமாக நாளைக்கு காலையில் எங்கள் வீட்டுக்கு நீங்கள் அவரை கூட்டின்னு வந்தோம், நான் எல்லாரையும் கூப்பிடுவேன், நீங்கள் அவரை எங்கள் வீட்டுக்கு லஞ்சுக்கு அழைச்சிட்டு காலில் விழுந்து போனேன். அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். நான் வேணா அவங்கள்ட்ட சொல்லிட்டுமா நீங்கள் டை அடிக்கலன்னு. சார் பேசாமல் இருங்க சார். அது மாதிரி மோகன்ட்டு அது மாதிரி நிறைய அனுபவம் உண்டு. ஹியூமரஸ் அனுபவம் நிறைய உண்டு. வீட்டில் பேசும்போது அப்படி தான் இருப்பாரா இல்லை? வீட்டில் ரொம்ப எங்கள் வீட்லேயும் ரொம்ப கலகலப்பாக இருக்கும் சார். ஜாயிண்ட் ஃபேமிலிங்கிறதுனால பெரிய சோகத்தை கொண்டாடவே மாட்டோம் யாருமே. எப்போவுமே நகைச்சுவையாக தான் இருப்போம். ஒரு டெத்துக்கு போனால் கூட 5 நிமிஷத்துக்கு மேலே எங்கள் தாத்தா சொல்ல கிளம்புவா அப்படிம்பார். ஏன்னா இங்கே இருந்தால் ஃபர்தராக அவங்க நம்மளை திட்டுவாங்க, அந்த அளவுக்கு நம்ம சிரிக்க ஆரம்பிச்சிடும், எழுந்து வந்துடும் அப்படிமா. அந்த மாதிரி எங்கள் குரூப்பே எல்லாருமே ரொம்ப ஹியூமரஸாக தான் இருப்பாங்க. உங்களுக்கு ஜாயிண்ட் ஃபேமிலியில் உங்களுக்கு கஷ்டங்கள் பெருசாக வெளியில் சர்ஃபேஸ் ஆகாது. அந்த சந்தோஷம் தான் எப்போதும் கூடவே இருந்துகிட்ருக்கும். நீங்கள் பல வெளிநாடுகளில் நாடகம் நடத்திருக்கீங்க. இதில் எந்த வெளிநாட்டு அனுபவம் வந்து உங்களுக்கு மறக்க முடியாதா இன்னும் இருக்குது? எனக்கு ரொம்ப மறக்க முடியாது. கடைசியாக லண்டன் மோகனோட போனேன். ஏன்னா லாஸ்ட்டு அப்ராட் நான் மோகனோட போனது அதுதான்.
ஐஃபர் இந்தியான்னு ஒரு குரூப்பு, அதில் சதீஷ்னு அவர் தான் ஆர்கனைஸ் பண்ணார். ஃபஸ்ட்டு அவங்க நாடகம் அங்கே போடுறாங்க லண்டனில். 9 ஷோ எங்களுக்கு போட்டாங்க. அவங்க வந்து ஒரு நாடகம் ஒரு ஜூலை ஆகஸ்ட்னு வச்சுக்கோங்களேன், ஏப்ரல் மே நினைக்கிறேன், ஒரு 6 மாதம் முன்னாடி எங்கள்கிட்ட ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஃபிக்ஸ் பண்ணி தே ஸ்டார்டட் செல்லிங் த டிக்கெட்ஸ். நாங்கள் அங்கே போகிறதுக்கு ஒரு மாதம் 1.5 மாதம் முன்னாடியே 9 ஷோவும் டிக்கெட்ஸ் ஃபுல்லாக. எக்ஸலண்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ். அவ்வளோ பிரமாதமாக ஹயத்தில் எங்களுக்கு ரூம்ஸ் எல்லாம் கொடுத்து, த்ரூஅவுட் இந்த கிரிக்கெட்டர்ஸ் மாதிரி 9 நாளும் எங்களுக்கு பஸ்ஸு கிஸ் எல்லாம் கொடுத்து, அண்ட் அந்த மாதிரி ஆடியன்ஸ் ரிசப்ஷன் அப்பா மெமரபிள். மோகன் நார்மலி எப்படின்னா நாடகத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்டாண்டப் காமெடி மாதிரி ஒன்று பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஒரு 45 மினிட்ஸ் சும்மா ஜனங்களை வார்ம் அப் பண்ணுறதுக்காக தன்னுடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸு, ஃபேமிலி, ஜாயின்ட் ஃபேமிலி சமாச்சாரங்கள் இதெல்லாம் வச்சு ஹியூமரஸாக ஒரு 45 நிமிஷம் பேசுவோம். அதுக்கப்புறம் இந்த ட்ராமா வில் ஃபாலோ அப்படின்ட்டு உள்ளே வந்துடுவோம். அதுக்கப்புறம் ட்ராமா ஆரம்பிப்போம். பெரிய சக்ஸஸ், ரோடிங் சக்ஸஸ் அங்கே. அண்டு எங்கள் டூர்லேயே நாங்கள் இது வரைக்கும் 45 வருஷம் போனதுலேயே ஐ வுட் சே த பெஸ்ட் டூர் அதுதான் அந்த 10 நாள். ஏன்னா சாப்பாடும் சரி, ஸ்டேவும் சரி, ஆடியன்ஸும் சரி, எல்லா விதத்துலேயும் அவ்வளோ சேரும். அண்ட் இட் ஹேப்பன்ஸ் டு பி த லாஸ்ட் டூர் ஆஃப் மோகன். அந்த மாதிரி அமைஞ்சிருத்தது. இப்போ நாடகங்களை ரசிக்கிறவங்க வந்து நீங்கள் வெளிநாடுகளில் நடத்திருக்கீங்க, இங்கேயும் நடத்திருக்கீங்க. எங்கே வந்து மிக அதிகமாக ரசிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? சார் அப்ராட்டில் நல்லா ரசிக்கிறாங்க சார். ஏன்னா அவங்களுக்கு இங்கேருந்து அங்கே போயிட்டு தமிழ் வந்து கேட்காத ஒரு தாக்கம் இருக்குது. டபுள் அஃபெக்ஷன் வந்துடுது. ஸோ அதனால் வெளிநாட்டுக்கு நம்ம போனோம்னா அந்த அந்த லாங்குவேஜை கேட்குறதுக்காக வராங்க. நம்ம மயிலாப்பூர் பாஷை, மந்தவெளி ஸ்பீச்சு, நம்ம நகைச்சுவை இதெல்லாம் கேட்குறதுக்கு ஆர்வமாக வராங்க. அதனால் அந்த ஜோக்கு பேட்டர்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு யூஎஸ்ஏல பாஸ்டனில் ஒரு இறங்கி ஒரு ஷோவை போடுறோம் அப்படின்னா, அதுக்கு அடுத்தது நம்ம டெட்ராய்ட் போனோம்னா அதுக்கு ஈக்குவல் அதே மாதிரி எங்கெல்லாம் சிரித்தாங்களோ அதே மாதிரி சிரிப்பாங்க அங்கே. இப்போ நீங்களாம் படம்லாம் ஒவ்வொரு தேட்டராக போய் பார்ப்பீங்கல்ல, உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கும். கரெக்ட். அந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் போகும்போது அந்த பேட்டர்ன் அப்படியே தெரியும் உங்களுக்கு. நமக்கே தெரியும், நான் தார் இந்த இடத்துல லேப்டாப் வரும்பார், இந்த இடத்துல லேப்டாப் இங்கே கிளாப்ஸ் வரும்பார் அப்படின்னு தெரியும். காரணம் என்னென்னா அந்த லாங்குவேஜை கேட்குறதுக்காக வராங்க. அந்த இயல்பான ஒரு தமிழ், நம்ம மெட்ராஸ் பாஷை அதை கேட்கறதுக்காக அவங்க வராங்க. ஸோ அமெரிக்காவில் பிரமாதமாக போகும் ட்ராமா. நாங்கள் 150 160 ஷோ போட்டிருக்கோம். எல்லாமே ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் தான் போட்டிருக்கோம். அவ்வளோ பிரமாதமாக போயிருக்கு எல்லா இடங்கள்லையும். மோகனுடைய ஸ்ட்ரென்த் அப்படின்னா எதை சொல்லுவீங்க நீங்கள்? மோகனோட ஸ்ட்ரென்த்னா உன்னோட குணம், நல்ல குணம். யூ கேன் பி அ ரைட்டர், யூ கேன் பி அ பெயிண்டர், யூ கேன் நீ பொயட்டாக இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம். முதல்ல நல்ல மனுஷனாக இருக்கணும், நல்ல மனிதனாக இருக்கணும். இயல்பிலே ரொம்ப நல்ல சுபாவம் உள்ள என் பிரதருங்கிறதுனால நான் சொல்ல. இப்போ எங்கள் ட்ரூப்பில் 25 பேர் இருக்கோம். இன்னி வரைக்கும் யாரும் ட்ரூப் விட்டு போகல. ஒத்துழைப்பு இப்போ பெட்டர்மெண்ட்டுக்காக லைக் கவிதாலயம் கிருஷ்ணன் அவங்களாம் சினிமாவில் போய் நடிச்சிருக்காங்களே தவிர இன்றைக்கும் ஹி பிலாங்ஸ் டு அவர் ட்ரூப். இன்றைக்கி எங்கள் ட்ரூப்பு தான் சொல்லிட்டு இருப்பான். வெளில போய் கேட்டால் நான் கிரேசி மோகன் ட்ரூப் தான் சொல்லுவான். அந்த மாதிரி ஒரு அபிமானம் எல்லாருக்கும் உண்டு. அதுக்கு காரணம் மோகனுடைய பழக்கம். எல்லாத்தையும் ஒத்தட்டையும் கடிஞ்சு பேச மாட்டான், ஒத்தட்டையும் கோவப்பட்டு பேச மாட்டான். அந்த ட்ராமாக்காக அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்ட் எதானா 1-2 சஜஷன் சொல்கிறதோடு சரி. அது கூட 90% காந்தம் தான் அதெல்லாம் டெசிஷன் எடுப்பான். இவன் அந்த டெசிஷன் எடுக்க மாட்டான் ஃபுல்லாக. மற்றபடி கமர்ஷியல் விஷயங்கள் எதுவுமே அதில் இன்வால்வ் பண்ணிக்க மாட்டான் மோகன். எல்லாமே நான் தான் கம்ப்ளீட்டாக டீல் பண்ணுவேன். ஆனால் எங்கள் ட்ரூப் செக்ரட்டரி இருக்கான் வாசுன்னு, அவன் தான் ஃபுல்லாக டேட்ஸ் பார்த்துக்கிறது எல்லாமே. மோகனோட விஷயங்கள் எல்லாமே அவன் தான் பார்த்துப்பான் கம்ப்ளீட்டாக. ஸோ மோகனுக்கு எதுவுமே அந்த கஷ்டத்தையே கொடுக்க மாட்டோம். அவனை அந்த நாடகத்துக்கு வருது, நடிக்கிறது, போகிறது, அவ்வளோதான். அது மட்டும்தான் வச்சுப்போம். ஸோ ஒன்றும் பிரச்சனையே இருந்தது கிடையாது. ரொம்ப நல்ல மனுஷன் இயல்பிலே. ரொம்ப சென்டிமெண்ட்ஸ் உண்டு அவருக்கு, ரொம்ப ஓவர் சென்டிமெண்ட்ஸ் உண்டு, எக்கச்சக்கமான சென்டிமெண்ட்ஸ் உண்டு. அதாவது இன்றைக்கி மீசையானவனுடைய ட்ராமா இனாகரேஷன் அப்படின்னா ஃபஸ்ட்டு சீன் என்னடா மோகன் ஷர்ட்டு போட்டுக்க போகிற ஒரு ஃபுல்லாக ஷர்ட்டு ஒரு ப்ளூ வச்சுப்பான். சப்போஸ் ட்ராமா பிரமாதமாக போயிடுதுன்னு வச்சுக்கோங்க, அந்த ப்ளூவை மாற்ற மாட்டான். 500 ஷோ போட்டால் கூட அந்த ப்ளூ தான். சில சமயம் 15-20 வருஷம் ஆகி அந்த ப்ளூ வந்து தேஞ்சு போய் லைட் ப்ளூ ஆகி எல்லாம் ஆகிடும். அதுதான் போட்டோம். அதே சட்டு. ஆமாம், அது நஞ்சு போய் ஆகிடும். அப்படியே அதான் போட்டுருவான். நீ கேட்டால் என்ன சொல்லுவான், எனக்கு ஒன்றும் இல்லை, நான் அதை கைட்டு வச்சுட்டு வேறு ஷர்ட் போட்டுக்கிறேன், ட்ராமா சரியாக போகாது, உனக்கு நாளையிலேருந்து ஃபெயிலியர் ஆகிடும், பரவாயில்ல அப்படிமோ. அதை சொல்லி பயமுத்துவான். மோகனை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமா கலைஞர்கள் எல்லாரோடும் பணியாற்றக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. இதில் யாரோடெல்லாம் உங்களுக்கு பழக்கம் இருந்தது? எனக்கு பிரபு சாரை நல்ல பழக்கம் உண்டு. பிகாஸ் ராம்குமார் எனக்கு காலேஜில் 1 இயர் சீனியர். அப்படியா? ஆமாம். ஸோ நான் காலேஜ் டேஸ்லாம் அவரோட நிறைய மூவ் பண்ணிருக்கேன். அவங்க வீட்டுக்கெலாம் போயிட்டு வந்திருக்கேன்.
அதனால் பிரபு சாரோட நல்ல பழக்கம் உண்டு. மற்றபடி கமல் சாரோட ரெகுலராக இப்போ நல்ல கான்டாக்ட்ஸில் இருக்கேன். கேஎஸ் ரவிக்குமாரோட நல்ல பழக்கம் உண்டு. ஏன்னா எனக்கு ஸ்கூல்மேட் அவர், எனக்கு 1 இயர் ஜூனியர் அவர் ஸ்கூலில். ஸோ எனக்கு ரொம்ப 3rd 4thலேருந்தே எனக்கு அவரை தெரியும், கேஎஸ் ரவிக்குமாரை. ஸோ அது மூலிமா அவரை பழக்கம் உண்டு. மற்றபடி சுரேஷ் கிருஷ்ணாவை நல்லா தெரியும். ஏன்னா மோகனோட பார்க்கும்போது அடிக்கடி வீட்டுக்குலாம் வருவார். டைரக்டர் வசந்தை நல்லா தெரியும். நான் இன்ஃபேக்ட் ஒரு படம் வசந்த் கூட பண்ணேன், போகலாம் கேட்டுப்பா நான் பண்ணேன். அதுதான் சார் அப்போல்லாம் ட்ராமாவில் பீக்கில் இருந்தோம். அப்போ எனக்கு வசந்த் ஃபோன் பண்ணி நீ பண்ணு இந்த படம் அப்படின்னு, மோகன் தான் எழுத போகிறான் நீ பண்ணு அப்படின்னாரு. எனக்கு என்னென்னா ட்ராமாவை விட்டு நான் எப்படி மிஸ் ஆன மனைவி அப்போ தான் இன்னாகிரேட் பண்ணிருக்கோம். ஒரு மாதத்துக்கு 38 ஷோ, 30 நாளில் 38 ஷோ. ஸோ சாட்டர்டே சண்டேலாம் 2 ஷோ 3 ஷோ அந்த மாதிரி. நான் சொன்னேன் சார் இந்த மாதிரி கஷ்டமாக இருக்குது சார், இவ்வளோ உங்களுக்கு நாளைக்கு ப்ராப்ளமாக இருக்குண்ணே. இல்லைப்பா நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் நீ வா அப்படின்னு. முதல்ல அதில் வந்து ஊர்வசி தான் நடித்தாங்க ஃபஸ்ட்டு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். ஊர்வசி நடித்து ஒரு 8 நாள் படம் ஷூட்டிங் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் என்ன காரணத்தினாலும் தெரியல அவங்க விலைக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கோவை சரளா கேம். ஸோ நான் முதல்ல ஊர்வசியோட ஆக்ட் பண்ணிட்டேன் ஒரு 5-6 நாள். சரி படம் முடிஞ்சு இனிமேல் டப்பிங் தான் அப்புறம் பண்ணிக்கலாம் நான் வந்துட்டேன். அடுத்த நாள் எனக்கு பஞ்சு சாரோட சன் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி படம் திருப்பி ஷூட் பண்ணதெல்லாம் கோவை சரளா பண்ணுறாங்கண்ணா. நான் சொன்னேன் சார் என்னால் முடியாது சார், ட்ராமா கட்டடிச்சு 8 நாள் நான் வந்திருக்கேன் அப்படின்னா. அப்புறம் வசந்த் ஃபோன் பண்ணி இல்லை அதே ரிப்பீட் பண்ணால் நல்லாயிருக்கும் அதனால் நீயே வந்துடு அப்படின்னு. அப்புறம் திருப்பி ட்ராமா அட்ஜஸ்ட் பண்ணி திருப்பி இப்போ அந்த படம் பண்ணேன். ஸோ அதனால தான் நான் சினிமா ரொம்ப கமிட் பண்ணிக்கிறது இல்லை யார்ட்டையும். ஏன்னா நம்மளால் அவங்களுக்கு உபதிரவம் ஆகிடக்கூடாது இல்லையா. ராம்குமார் உங்களுக்கு நல்லா பழக்கம்னு சொன்னீங்க. அவருடைய அப்பாவான சிவாஜியை சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கா? சிவாஜி நான் சந்தித்தேன் அந்த அம்மையான சத்தியம் போது தான் அவரை பார்த்தேன். அந்த அந்த ஒரு நாள் தான் அவரை பார்த்தேன். இன்ஃபேக்ட் அவர் சொன்ன ஜோக் என்னால் மறக்கவே முடியாது. அப்போ ராஜகுமார்னு ஒரு படம் எடுத்திருந்தாங்க. அவர் அந்த படத்தில் ஒரு சீனை பற்றி மோகன்கிட்ட சொல்லியிருந்தார். சினிமா ரொம்ப மாறி போச்சு மோகன். இப்போது ஒரு சீனில் பிரபு கல்யாணம் பண்ணி கையை குத்துட்டு ஒய்ஃபோட ஓடுற மாதிரி பின்னாடி ஏதோ ஐயருங்க பின்னாடி துரத்துற மாதிரி ஏதோ ஒன்று. ஒரு கல்யாணம்னா எவ்வளோ ஐயர் வைப்பாங்க? 1 வைப்பாங்க, 2 வைப்பாங்க, இல்லை 4 வைக்கலாம். ரொம்ப பணக்காரங்கண்ணா. ஒரு 1000 ஐயர் பின்னாடி துரத்திட்டு போகிற மாதிரி வச்சுருக்காங்க ஷாட்டில். நாங்கள் அப்படியே பயங்கரமாக சிரிச்சோறாங்க. சினிமா ரொம்ப மாறி போச்சு இப்போ. பட் என்ன ஆக்டர் சார், எப்பேற்பட்ட நடிகர். பொதுவாக இன்றைக்கு நாடகங்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் இது மாதிரி ஒரு நகைச்சுவை நாடகங்கள் தான் வெற்றிகரமாக நடக்குது. ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா கோமல் சுவாமிநாதன், நம்ம விஎஸ் ராகவன், விசு, இது மாதிரி டிஎஸ் சேஷாத்ரி, இது மாதிரி பல பேர் கதையம்சம் உள்ள பல நாடகங்கள் போட்டுட்டு இருந்தாங்க. அது மாதிரி நாடகங்களை பார்க்க முடியலன்னு ஒரு விமர்சனம் இருக்குது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? அது காரணம் ரைட்டர்ஸ் இன்னும் நிறைய வரணும்னு நான் ஃபீல் பண்ணுறேன் சார். ஒரு மௌலி, விஷு, வெங்கட் அவங்கெல்லாம் அந்த பீரியடில் எழுதின அந்த நாடகங்கள்லாம் ஃபேபுலஸ் பிளேஸ் எல்லாம். அப்போ யாருமே குறை சொல்லலையே. எல்லோரும் சும்மா நீங்கள் காமெடி ட்ராமா நாங்கள் காமெடி ட்ராமா போட்டிருந்தோம், அவங்க சீரியஸ் ட்ராமா போட்டிருந்தாங்க. மகேந்திரா எல்லாம் பண்ணியிருந்தாரு, சீரியஸு காமெடி எல்லாமே. ஒரு பக்கம் வியட்நாம் ஹவுஸ் போடுறாரு, இன்னொரு பக்கம் காமெடி நாடகமும் போடுறாரு. அது மாதிரி எல்லோரும் வெரைட்டியாக பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன எடுத்து நிறைய ரைட்டர்ஸ் இல்லை, நிறைய பேஷனேட் ஆர்டிஸ்ட் இல்லை, நிறைய நல்ல குழு இல்லை. இன்னும் நிறைய குழு வரணும், இன்னும் நிறைய ஆர்டர்ஸ் வரணும், இன்னும் நடிகர்கள் வரணும். வந்தால் கண்டிப்பாக நீங்கள் சொன்ன அந்த காலகட்டம் வரும். அது பயங்கரமான காலகட்டம். அது ஒரு வெரைட்டி ஆஃப் நாடகங்கள். ஒரு பக்கம் மனோகர், ஆமாம், ஒரு பக்கம் கோமல் சுவாமிநாதன், ஆமாம், சேஷாத்ரி, ஆமாம், பாலிடிக்ஸ், விஎஸ் ராகவன், ஷோ, எவ்வளோ பேர். ஸோ ஆடியன்ஸுக்கும் அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வெரைட்டி ஆஃப் ஆப்ஷன் இருந்தது. இன்றைக்கி ஷோ ட்ராமா போகலாம், நாளைக்கு விஎஸ் ராகவன் ட்ராமா போகலாம், நாளைக்கு யூஏஏ போகலாம், அப்படிங்கிற ஒரு வெரைட்டி இருந்தது. இப்போ அந்த வெரைட்டி இல்லை, சபாஸும் இல்லை. அப்போ 240 250 சபா இருந்தது. ஒரு நாள் எடுத்துட்டிங்கன்னா வீக் டேல ட்ராமா போடுவோம் சார். இப்போ வீக் டேல போகவே முடியாது. நீங்கள் ரோட்டில் இருக்கிற டிராஃபிக் நீங்கள் எங்கே போவீங்க சொல்லுங்கள்? சண்டேல ஷோ 3 ஷோ நடக்கும். ஆமாம், சஃபேர் தேட்டரில் நடக்கும் 3 ஷோ. அது போன்ற காலம் இனிமேல் வர்றது வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இந்த மாதிரி பேஷனேட்டாக பீப்புள் வரணும். அப்போல்லாம் 5 ரூபா 10 ரூபா தான் பேமெண்ட்டு ஒரு ட்ராமாவுக்கு. எவ்வளோ பெரிய ட்ரூப்பாக இருந்தாலும் அவ்வளோதான் கொடுப்பாங்க, அவ்வளோதான் வரும். ஏன்னா 500 ரூபா வாங்குவோம் ட்ரூப்பு. ஸோ அவ்வளோதான் கொடுக்க முடியும். பட் பேஷனேட்டாக நாங்கள்லாம் நடித்தோம். அப்போ அந்த மாதிரி வரணும். இப்போ பேஷனேட்டாக வரணும். நான் தொழில்னு ஒன்று வச்சுக்கிறேன், ஒரு ஆஃபீஸ்னு ஒன்று வச்சுக்கிறேன், ஒரு சினிமான்னு ஒன்று வச்சுக்கிறேன், வேறு ஏதாவது ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறேன். பட் ட்ராமாவை எனக்கு 2வது ப்ரொஃபஷனாக வச்சுக்கிறேங்கிற மாதிரி வரணும். அப்படி வந்தால் இப்போ எங்கள் வீட்டு குழந்தைங்களே வரலையே. எங்கள் வீட்டு குழந்தைங்களே படித்தவங்க வேலைக்கு போயிட்டாங்களே, அவங்க யாரும் ட்ராமாவுக்கு வரலையே.
அந்த பேஷன் இல்லை அவங்களுக்கு. என்ன சொல்றீங்க? அதாவது இவன் கணேசன் முதல்ல பிறந்த 2வது பையன், 2வதா பிறந்த முதல் பையன் இவன் தான் சுப்பிரமணி, சுருக்கமா சுப்புனி. ஆனா ஒண்ணு, நீங்க இவனை கணேசன்னே கூப்பிடலாம். என்னடா சுப்புனி? ஆரம்ப காலத்தில் உங்களுக்கு நிறைய ட்ராமா எழுதினார் மோகன் சொன்னீங்க. அந்த ட்ராமா பிரதிகள்லாம் இருக்கா? இப்போ எல்லாம் வச்சுருக்கேன். இன்ஃபேக்ட் நல்ல கேள்வி நீங்கள் கேட்டிருக்கீங்க. இப்போ எல்லா ஸ்கிரிப்டையும் வந்து அக்டோபர் 19ஆம் தேதி அன்னைக்கு புக்காக ரிலீஸ் பண்ண போகிறேன். அதான் சொல்ல வந்தேன், புத்தகமாக வெளியிடலாமே. அக்டோபர் 19ஆம் தேதி மோகன் பர்த்டே அன்னைக்கு கமல் சாரை வச்சு அது வந்து எல்லாமே புஸ்தகம் வடிவில் கொண்டு வரேன். அலையன்ஸ் ப்ரெஸ் தான் பண்ணுறாங்க. கம்ப்ளீட்டாக மோகனோட கவிதைகள், மோகனோட பெயிண்டிங்ஸு, மோகனோட ஆல் ட்ராமாஸ், வாட் எவர் ஹி ஹஸ் ரிட்டன் இன் இஸ் லைஃப் எல்லாத்தையும் அப்படியே புஸ்தக வடிவில் கொண்டு வரேன். ப்ளஸ் புக்காகவும் கொண்டு வர போகிறேன் எல்லாத்தையும். ஸோ தட் நாளைக்கு ஃப்யூச்சரில் இருக்கிறவங்களுக்கு அது ஒரு இதுவாக இருக்கும், ஒரு லைப்ரரி மாதிரி இருக்கும். மோகனுடைய கடைசி தினத்தை சொல்ல முடியுமா? ஐயோ, அது பயங்கரமான நாள் அது. ஆக்சுவலாக வி நெவர் எக்ஸ்பெக்டட் ஹி வில் டை ஆன் தட் டே. நான் காலையில் வந்து ஒரு 6:30 மணி 7 மணி இருக்கும். நான் வந்து கோவிலுக்கெலாம் போயிருந்தேன். ஒரு ஈஸியாக ஒரு 7-8 கோவில் போயிட்டு வீட்டுக்கு வருவேன். 7:30 மணி 8 மணிக்கு. நான் வந்து கற்பம்பாள் கோயிலில் உட்காந்து சாமி கும்பிட்டுருந்தேன். அப்போ என்னவோ அன்றைக்கின்னு பார்த்து ஏன் நினச்சின்னே தெரில. அன்றைக்கி மோகனை நினச்சிருந்தா நான் அன்றைக்கி சாமி கும்பிட்டு என்ன ரீசன்னே தெரில. அவன் பாட்டுக்கு நார்மலாக இருக்கா, ஏன் அவனை நினச்சின்னே தெரில. அப்போ எனக்கு ஃபோன் வந்தது. நான் பார்த்தேன் கிரேசி மோகன் வந்தது. நான் கட் பண்ணேன். திரும்பி பிரதர்ஷனம் பண்ண போகிறேன். இன்னொரு வாட்டி ஃபோன் பண்ணான். நார்மலி அது மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு 20 தடவை ஃபோன் பண்ணுவோம். ஸோ அதனால் திரும்பி நான் கட் பண்ணேன். 3ஆவது தடவை ஃபோன் பண்ணால் டக்குன்னு எடுத்தார். என்னடா எங்கடா இருக்க? ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிற அப்படின்னா. இல்லை கபாலி கோயிலில் இருக்கேன்டா. நீ வா இமீடியட்டாக எனக்கு வயிற்று வலிக்கிறது அப்படின்னா. என்னப்பா உன் வயிற்று வலி இதை இதுக்கே அமக்கலம் பண்ணுறேன் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கட் பண்ணிட்டு இமீடியட்டாக நான் கிளம்பி நேராக வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்தால் வாசலில் உட்காந்தான். அவனோட யூஸ்வலாக வெத்தலை சீவல் பை ஒன்று வச்சுருப்பான். அந்த பையை எடுத்து அப்படி கீழே போட்டான். இன்னிலே இந்த வெத்தலை சீவல் போட போகிறதில்ல, ஐ எம் ஸ்டாப்பிங் ஃப்ரம் டுடே அப்படின்னா. நான் எதுக்காக இது மாதிரி வைராகிலாம் வச்சுக்கிறேன், நாளைக்கு திரும்பி கேட்பேன் அதெல்லாம் வச்சு. இல்லை இல்லை இல்லை, அந்த அவனோட அசிஸ்டன்ட் ஒருத்தன் வருவான், அவன் வந்தாலும் நீ இல்லை வாங்காதுன்னு சொல்லிடு அப்படின்னா. சரி சொல்லலாம், என்ன வயிற்று வலி தானே டாக்டர்கிட்ட காமிக்கலாமே. இல்லை இல்லை ரொம்ப சிவியராக இருக்குது வயிற்று வலி, டாக்டர்கிட்ட போகணும் அப்படின்னா. நான் உடனே டாக்டருக்கு ஃபோன் பண்ணி 9:30 மணிக்கு வரேன்னு கன்ஃபார்ம் பண்ணேன். வாங்க அப்படின்ட்டாரு. சார் நான் போய் ஒரு கர்ட் ரைஸ் தானே சாப்பிட்றேன், பசியினால் கூட இருக்கலாம் அப்படின்னா. தென் அவன் போய் கர்ட் ரைஸ் சாப்பிட்டான். நான் சொன்னேன் சார் நீ சாப்பிடு, நான் போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு நான் டிஃபன் சாப்பிட்டு நான் வரேன், வந்து நம்ம 9:30க்கு டாக்டர்கிட்ட போகலாம் அப்படின்னு. நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டே இருக்கேன். எனக்கு திரும்பி ஃபோன் பண்ணான். ஃபோன் பண்ணி தாங்க முடியல, எனக்கு வந்து மூச்சு முட்டுறது வா அப்படின்னா. எனக்கு முடிமை புரியல, வயிற்று வலினா திடீர்னு மூச்சு முட்டுறது. தென் நான் கேம் பை கார் எடுத்து நானும் என் பையனும் ஓடி வந்தோம். ரஷ் பண்ணிட்டு வந்தா பேசக்கூட முடியல, அவ்வளோ மூச்சு திணறல் அவனுக்கு. இன்ஃபேக்ட் அவனே நடந்து வந்து காரில் ஏறினான். இமிடியட்டாக ஐ ரஷ் டு காவேரி ஹாஸ்பிட்டல். அங்கே போகும்போது அந்த அந்த எட்ஜில் ஆஞ்சநேயர் கோயில் இருக்கு இல்லையா, அந்த ஆஞ்சநேயர் கோயில் கூட அப்படி பார்த்து அப்படி பண்ணிவிட்டு உள்ளே வந்தான். உள்ளே வந்து அவன் கீழே இறங்கி தான் அந்த ஸ்ட்ரெச்சரில் போய் ஏறி உட்காண்டான். அதெல்லாம் கூட அவன் பண்ணான். அடுத்த 20 மினிட்ஸ் போயாச்சு, 20 நிமிஷம். மேசிவ் அட்டாக், ஹார்ட் அட்டாக்கா? ஹார்ட் அட்டாக், மேசிவ் அட்டாக். அது நான் இப்படி பக்கத்தில் இருக்கேன் சார், இப்படி படுத்துட்டு இருக்கான், என்னை அப்படியே பார்த்துட்டே இருக்கான் கண்ணால், அப்படியே போச்சு. அதுக்கப்புறம் அவங்க தே ட்ரைடு ஃபார் ஆன்ஜியோ. அவங்க என்ன சொன்னாங்க, ரொம்ப மைன்யூட்டாக அந்த இது இருக்குது, நீங்கள் ஓகேன்னு சொன்னால் நாங்கள் ஆன்ஜியோ ட்ரை பண்ணுறோம்னாங்க. அப்போ கமல் வந்தார். அப்போ தான் கமல் சார் இல்லை ட்ரை பண்ணுங்க அப்படின்னு. தென் தே டுக் ஹிம், எடுத்து போய் ட்ரை பண்ணாங்க. நாங்கள் 2 பேரும் வெளில உட்காந்து நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். ஒரு 1 hour 1.5 ஹவர்ஸ்க்கு அப்புறம் டாக்டர் வெளில வந்தால் ஃபஸ்ட்டு கமலை தான் கை பிடிச்சிடு, யூ ஹவ் லாஸ்ட் யுவர் ஃப்ரெண்ட் அப்படின்னு. அப்புறம் என்கிட்ட சொன்னார், உங்கள் பிரதர் இறந்துட்டார் அப்படின்ட்டு. ரொம்ப இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு டைஜஸ்ட். ஏன்னா ரொம்ப லாங் ஜேர்னி. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா எல்லோரும் ராமலக்ஷ்மணர் மாதிரிம்பாங்க எங்கள் 2 பேரையும். நான் தான் சொன்னேன் இன்றைக்கி, நான் நிறைய பேட்டியில் சொல்லியிருக்கேன். அதாவது ராமலக்ஷ்மணன் சொன்னானே தவிர நான் லக்ஷ்மணன் மாதிரி அவன் கூட போகல. நான் காட்டு வரைக்கும் போய்ட்டு நான் திரும்பி வந்துட்டேன் பரதன் மாதிரி. ஐ ஸ்டேட் ஹியர் அஸ் பரதன். அவனோட ஸ்கிரிப்டை வச்சு நான் ஏதோ எனக்கு தெரிஞ்ச வியாபாரத்தை நான் ஏதோ பண்ணிகிட்ருக்கேன், ட்ராமாவில் நடத்தணுமே அப்படிங்கிறதுக்காக. அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா எல்லாரோட என் லைஃப்பில் ஒய்ஃபு, அப்பா, அம்மா,
எத்தனையோ பேர் இருக்காங்க. எல்லாரும் விட இது ஒரு ரொம்ப ஒரு ஒரு நோபல் ஒரு உறவு. இது இந்த உறவை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. நான் வந்து அவன் பாடி கிடக்கிறது எஸ்பி பாலசுப்ரமணியன் வந்தார் வீட்டுக்கு. கிட்டத்தட்ட 2 hours என் கூட பக்கத்தில் வந்து என் கையை பிடிச்சிட்டு அப்படி உட்காந்தார். ஏன்னா மோகன் அவரோட தெலுங்கு படத்துக்கெல்லாம் இங்கே கமல் சார் படம்லாம் தெலுங்கில் போகும்போது மோகன் அந்த படங்கள்லாம் அந்த ரைட்டர்ஸோட உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். எல்லாம் இந்த மாற்றி கொடுக்கறதுக்கு இருக்கு இல்லையா, டப்பிங் பேசுறது இங்கேருந்து மாற்றும் போது அது கரெக்டாக அந்த இது ஜோக்கு சஃபர் ஆகாமல் மாற்றி கொடுக்கணும். அந்த மாதிரி போய் பண்ணி கொடுத்துருக்கான். ஸோ அதனால் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் மோகனை. எங்கள் டிவி சீரியல்லாம் எல்லாமே ஃப்ரீயாக பாடி கொடுத்தார். எல்லா டிவி சீரியலும் ஃப்ரீயாக பாடி கொடுத்தார். 12 பாட்டு கிட்டத்தட்ட எல்லாம் ஃப்ரீயாக பாடி கொடுத்துருக்காரு. ஸோ அவர் வந்து சொன்னார், இந்த பேர் இது உனக்கு மிகப்பெரிய லாஸ். வரவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க, டைம் இஸ் த ஹீலர், டோன்ட் வரின்னு சொல்லிட்டு போவாங்க. பட் தட் இஸ் ராங். டைம் வில் நெவர் ஹீல். இன்னி வரைக்கும் எங்கள் அப்பா இறந்ததோ, எங்கள் குரு கோதண்டபாணியா அவர் அவங்க இறந்ததோ எனக்கு இன்னும் ஹீல் ஆகலை. ஐ ஸ்டில் ஃபீல் தட் ஆப்சன்ஸ். இன்னி வரைக்கும் எனக்கு அது மனசில் இருக்குது. சத்தியமாக உனக்கும் இருக்கும். எவ்வளோ நாளாலும் உனக்கு அது வந்து ஹீலே ஆகாது. பட் தட் இஸ் ட்ரூ. 5 வருஷம் ஆச்சு, இன்றைக்கும் எனக்கு அந்த ஆப்சன்ஸ் இருக்குது. ரொம்ப ஹாண்டிங்காக இருக்குது அந்த ஆப்சன்ஸ். முதல் கொஞ்ச நாளைக்கு வந்து பைத்திய மாதிரி நைட்டு உட்காந்து அவனோட வீடியோஸ்லாம் பார்க்குறது அதெல்லாம் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் தூங்கவே முடியல என்னால். நைட்டு தூங்குறது ரொம்ப கஷ்டமாக போச்சு. அதனால் சரி இனிமேல் ஃபோட்டோவில் பார்க்குறதோடு சரி அதெல்லாம் அந்த வீடியோலாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு வச்சுட்டேன். ஏன்னா ரொம்ப பெரிய ட்ராவல், இது மிகப்பெரிய ட்ராவல், சாதாரண இல்லை. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-15 லட்சம் கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறோம் 2 பேரும் இத்தனை வருஷத்தில். எவ்வளோ ட்ராமா, எவ்வளோ வெளியூர், எவ்வளோ அப்ராட் ஷோஸு எல்லாம். ஒரு குழந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு பிஸ்கெட் பண்ணால் கூட என்ன தான் கேட்பான். ஒரு போர்பான் பிஸ்கெட் வாங்கி கொடுக்குறப்பா ஒரு பேக்கெட் அடிமா. அவன் ட்ரெயினில் போகும்போது ஒரு பிஸ்லரி வாட்டர் பண்ணால் கூட நான் தான் வாங்கி கொடுப்பேன், அவன் கையில் கொடுக்கணும். அதெல்லாம் கூட வாங்கிக்க மாட்டான். அவனோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக வேறு எதுலேயும் இருக்கும். உங்களுடைய பசங்க உங்கள் மனைவியெல்லாம் அந்த அளவு அவரோட அட்டாச்சாக இருந்தாங்க? ரொம்ப அட்டாச்சு. நான் இன்ஃபேக்ட் என் சிஸ்டர்லாவுக்கு நான் கிட்னி கொடுத்த போது என் ஒய்ஃப் தான் ஃபஸ்ட்டு சப்போர்ட் பண்ணா கொடுன்னு. ஷீ வாஸ் ரெடி டு கிவ். அவன் நான் கொடுக்குறேன் அப்படின்னா. பட்டு உங்களுக்கு ஏதோ சுகர் ப்ராப்ளம் இருந்ததுனால இல்லை, அவளுக்கு சிசேரியன்றதுனால வேண்டாம்னு சொல்லிட்டாங்க டாக்டர். நான் வந்து ஃபார்ச்சுனேட்லி எனக்கு ஐ வாஸ் ஒன்லி 49. ஸோ எனக்கு எல்லா விதத்துலையும் என்னோட டெஸ்ட் எல்லாம் நல்லபடியாக சூட் ஆச்சு, பர்ஃபெக்டாக இருந்தது. ஒன்றும் ஹெல்த் ஹசார்ட் எதுவுமே இல்லை எனக்கு டச் ஓடல அன்றைக்கி. ஸோ அதனால் உடனே என்னால் கொடுக்க முடிஞ்சது அந்த இது. அதெல்லாமே அது ஒரு ஒரு இந்த மாதிரி கூட்டு குடும்பத்தில் இருந்தால் தான் அந்த மாதிரி ஒரு பாண்டிங் வரும்னு என்னோடய ஃபீலிங். அது இல்லைன்னா அந்த கொடுக்குற மனசும் வராது, ஏற்றுக்கிற மனசும் வராது. உண்மைதான் இல்லையா? கூட்டு குடும்பத்தில் இருந்தால் ஒருத்தர் விட்டு கொடுத்து அந்த மாதிரி ஒரு இது வரும். இல்லை பல பேர் உறவினர்கள் கொடுக்கறதுக்கு கூட உங்களுடைய அந்த இன்சிடென்ட் இருக்குது, அது வந்து காரணமாக அமைஞ்சிருக்கு. நிறைய பேருக்கு கவுன்சிலிங்காக போகிறேன் ஆஃப்டர் திஸ். நான் நிறைய பேர் யாருக்காவது ஆப்ரேஷன்னா என்னை கூப்பிடுவாங்க, கவுன்சிலிங் வந்து நீங்கள் கொஞ்சம் தைரியம் சொல்லுங்கள் அப்படிம்பாங்க. ஸோ நான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அவங்களுக்குலாம் சொல்லுவேன். அது மாதிரி நிறைய பேருக்கு எங்கள் டாக்டர்கிட்ட நிறைய பேஷண்ட்ஸ் கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க நிறைய பேரை எங்கள் டாக்டர்கிட்ட அமைச்சிருக்கேன். டாக்டர் ராஜன் ரவிச்சந்திரன் மயோட் ஹாஸ்பிட்டலில் இருக்க இஸ் அ ஒண்டர்ஃபுல் டாக்டர். ஸோ எனக்கு தெரிஞ்சு யாராவது இந்த மாதிரி ப்ராப்ளம் அப்படின்னு வந்தாங்கன்னா அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்து அவரை அனுப்பிச்சு அவங்கள நிறைய பேர் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 70-80 பேஷண்ட் அனுப்பிச்சிருக்கேன் நான் அவருக்கு. இப்போ தொடர்ந்து இப்போ நீங்கள் நாடகங்கள் நடத்திட்டு இருக்கீங்க. கிரேசி மோகன் ஸ்கிரிப்டே தான் தொடர்ந்து இது மாதிரி நடத்த இருக்கீங்களா, இல்லை வேறு ஸ்கிரிப்டை நடக்கிறது ஐடியா இருக்கா உங்களுக்கு? ஆக்சுவலாக இது வரைக்கும் நாங்கள் வேறு ஸ்கிரிப்ட் பண்ணதில்லை. இன்ஃபேக்ட் நிறைய பேர் ஒரு 20-25 ஸ்கிரிப்ட் எனக்கு எழுதி கொடுத்தாங்க. எதுவுமே எனக்கு சூட் ஆகலை. பிகாஸ் நம்ம ஒரு பெரிய ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஹியூமரை நம்ம பார்த்துட்டோம். அதுலேருந்து ஒரு படி இறங்கி வரது கூட எனக்கு மனசு வரல. அதுக்கு இருக்கிற ஸ்கிரிப்டை நான் போட்டு என் காலத்தை அதில் போயிடலாம். இன்னொரு 5 வருஷமோ 10 வருஷமோ இந்த ட்ராமாவே ரிப்பீட் பண்ணிட்டேன்னா ஓடும். ஒரு லாரலாடி படத்தை வந்து எத்தனை தடவை பார்த்தாலும் உங்களுக்கு சிரிப்பு வரும் இல்லையா? என்றைக்கு பார்த்தாலும் சிரிப்பான். 5 வயசுக்காரனும் சிரிப்பான், 50 வயசுக்காரனும் சிரிப்பான், 90 வயசுக்காரனும் சிரிப்பான். எந்த வருஷம் போட்டாலும் அதையே திருப்பி பார்த்து கூட சிரிக்கலாம். அந்த மாதிரி தான் எங்கள் ட்ராமாலாம். ஸோ எவ்வளோ பேர் கேட்டு பார்த்தேன், எல்லாம் கூட நல்லா இல்லை. பட்டு மோகனோட சப்ஜெக்டே ஒன்று இருக்குது. அது 2-3 சப்ஜெக்ட் எழுதி வச்சுருக்கான். அந்த கதைகள்லாம் நல்லா இருக்குது. ஐ எம் ஃபைண்டிங் எ குட் ஆத்தர். ஒரு மனசில் வச்சுருக்கேன். நான் அது அப்புறம் சஸ்பென்ஸாக வச்சுருக்கேன், அப்புறம் சொல்கிறேன். இப்போ மாதத்துக்கு எத்தனை நாடகங்கள் போடுறீங்க நீங்கள்? மாதத்துக்கு இப்போ வந்து 4-5 ஷோ போடுறேன். இப்போ அவ்வளோதான் சபாஸ் இருக்குது.
பட் இப்போ நாங்களே நாடகம் போட ஆரம்பிச்சிட்டோம். முன்னாடி சபாஸ் அது மாதிரிலாம் கொடுத்துருந்தோம். இப்போ நாங்களே ஒரு தேட்டர் எடுத்து ஷோ போட்டு புக் மை ஷோவில் போட்டு அது மாதிரி நாடகம் போடுறோம். நல்லா போயிட்டுருக்கு. இட் இஸ் டூயிங் வெல். கரெக்டாக கலெக்ட் ஆகிட்டுருக்கு. அதனால் நோ ப்ராப்ளம். நாடகம் தவிர உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் வேறு என்னவா இருக்குது? இப்போ நிறைய சினிமா பார்ப்பேன், மற்ற நாடகங்கள் நிறைய போய் பார்ப்பேன். இப்போ நிறைய புஸ்தகம் படிக்கிறேன், யூடியூப் வச்சுட்டுருக்கேன். கிரேசி மோகன் யூடியூப்பு சேனல் நல்லா போயிட்டுருக்கு. ஒரு 50,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. ஸோ இட் இஸ் டூயிங் வெல். ஸோ அந்த மாதிரி பொழுது போகிறது. வாரத்துக்கு ஒரு 2 நாள் எனக்கு ஷூட்டிங் வச்சுப்பேன். அதில் பேசுகிறது எல்லாம் எனக்கு இந்த மாதிரி பேசுகிறதே ஆஃப்டர் மோகன்ஸ் டெத் ஆரம்பிச்சு தான் எனக்கு வந்தது. நான் ரொம்ப வெளில மேடையில் போய் பேசுகிறது கிடையாது. ஸ்கிரிப்ட் பேசியிருக்கேனே தவிர இந்த மாதிரி படவுடன்னு போய் பேசுகிறது கிடையாது யார் கூடயும். அதெல்லாமே அதுக்கப்புறம் ஆரம்பித்த ஒரு சமாச்சாரம் தான். இந்த மோகனுடைய நினைவு நாள் அன்றைக்கி நீங்கள் பேசுனது ஒரு மெமரபிள் ஆமாம் ஸ்பீச். அதுதான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது. 40-50 நிமிஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், மெமரபிள் ஸ்பீச். ஆத்மார்த்தமான ஒரு அஞ்சலியாக இருந்தது. அஞ்சலி. உங்களுடைய நாடகங்களுடைய ஸ்ட்ரென்த்து நகைச்சுவை துணுக்குகளை தாண்டி எதுன்னு நினைக்கிறீங்க? எங்கள் பசங்களோட ஒரு ஒற்றுமை. கிட்டத்தட்ட 1979 இருக்கோம். இன்டாக்டாக எல்லாரும் அப்படியே இருக்காங்க. 45 வருஷம் ஆயிடுச்சு. ஆமாம், 45 வருஷம். ஸோ சீனியர் மோஸ்ட் பர்சன் பார்த்தா ரமேஷ்னு இருக்கான். அவனுக்கு கிட்டத்தட்ட 74 வயசு. பட் இன்னமும் ஆக்டிவாக நடிச்சுட்டு இருக்கான். டச்வுட். சூப்பர். சுந்தரராஜன் ஒரு பையன், அவனுக்கு கிட்டத்தட்ட 72. இஸ் ஆல்சோ ஆக்டிங். சத்தியமூர்த்தின்னு 84, அவர் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு இன்னும். ஸோ எல்லாரும் விடாமல் வந்துட்டுருக்காங்க, நாடகத்துக்கு நடிச்சிட்ருக்காங்க. ஸோ அதுதான் பெரிய பலம். என்னோட செகண்ட் ஃபேமிலி அது. மோகன் என்றைக்குமே சொல்லுவான், அவங்கள விட்டே கொடுத்துடாது, ட்ரூப் பசங்களை விட்டே கொடுக்காது அப்படின்னு. ஒரு நாளைக்கு கூட அவங்க வந்து ரோல் சம்மந்தமாகவோ இல்லை கமர்ஷியல் விஷயங்களோ இல்லை பாப்புலாரிட்டிக்கோ இல்லை அவார்டு வரலன்னோ ஒரு நாளைக்கு எங்கள்கிட்ட தகராறு பண்ணதோ சண்டை போட்டதோ ஒன்றும் கிடையாது. எல்லோரும் அவ்வளோ அஃபெக்ஷனேட்டாக. மோகன் இஸ் அவர் லீடர். அதை ஃபாலோ பண்ணிட்டு 45 வருஷமாக இருந்திருக்காங்க எல்லோரும். மோகன் போன அப்புறம் நான் என்ன சொல்கிறேனோ அதை பாவம் கேட்டுருக்காங்க. ஒன்றும் மாட்டேன்னு சொல்லாமல் கேட்டுருக்காங்க. ரொம்ப அஃபெக்ஷனேட் ட்ரூப்பர்ஸ். உங்கள் ட்ரூப்லேருந்து வந்து திரையில் பிரபலமானவர்னா சதீஷ் இல்லையா? சதீஷ், சாம்ஸு, சாம்ஸ், கவிதாலயம் கிருஷ்ணன், அப்புறம் அந்த வெங்கட் டாலாக இருப்பேன். அவர் தான் கொஞ்ச நாள் இஸ் ரொம்ப இருப்போம். சதீஷ் அண்டு சாம்ஸ் வந்து ரொம்ப நல்ல டேலண்ட். 2 பேரும் அசாத்திய டேலண்ட். சதீஷ் வந்து இஸ் கேப்பபிள் ஆஃப் ரைட்டிங். அவர் நல்ல எழுத்து உண்டு. ஆமாம், மோகன்கிட்ட இன்ஃபேக்ட் அவன் அசிஸ்டண்ட்டாகவே இருந்திருக்கான் அப்படியா கொஞ்ச நாள். ஆமாம், மோகன் படங்கள்லாம் ஒர்க் பண்ணும்போது கூட அவனை கூட்டிகிட்டு போவான். அப்படி தான் அவனுக்கு சினிமாலெலாம் கான்டாக்ட்ஸ் கிடச்சிது. அந்த ஏஎல் விஜயோடலாம் அப்படி தான் கான்டாக்ட்ஸ் கிடச்சிது அவனுக்கு. இஸ் அ வெரி குட் ரைட்டர். அண்ட் ஸ்பாட்டில் அவனால் இம்ப்ரோவைஸ் பண்ணி ஜோக்ஸ் சொல்ல முடியும் அவனால். ஸோ அவனோட ஃபுல் டேலண்ட் இன்னும் சினிமாவில் வரலன்னு தான் என்னோட ஒப்பீனியன். அவன் எழுதி டைரக்ட் பண்ணுற அளவுக்கு அவனுக்கு கெட்டிக்காரத்தனம் உண்டு. சூப்பர். வருவான், டெஃபினட்டாக ஒரு நாளைக்கு வருவான். சாம்ஸ் வந்து ஒரு சந்திரபாபு மாதிரி ஒரு நல்ல ஒரு காமிக் ஃபிகர். ஒரு ரோலை கொடுத்தா அழகாக இம்ப்ரோவைஸ் பண்ணி நல்லா நடிக்கக்கூடியவன். 2 பேரும் கரெக்ட் டயத்தில் அந்த பிளாசம் ஆகி அழகாக சினிமாவுக்கு போனாங்க. இனி தொடர்ந்து சினிமாவில் நடிக்கலான்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கா இல்லை இப்போ அதே? சினிமா எனக்கு வந்து கஷ்டம் சார், ரொம்ப கஷ்டம். ஏன்னா பண்ணுறதா தான் ப்ராப்ளம். இந்த ஏர்லி ஸ்டேஜில் பண்ணியிருக்கணும். அப்போ ட்ராமாக்கள்லாம் ரொம்ப நிறைய இருந்தது. இப்போ அஃப்கோர்ஸ் அந்த அளவு ட்ராமா இல்லை. பட் இருந்தாலும் இப்போ வந்து இந்த வயசுக்கு மேலே என்னால் இப்போ அந்த பொறுமை இருக்குமான்னு தெரியல. இப்போ உட்காந்து இருக்குமான்னு தெரியல. ஏன்னா நம்ம வசதிக்கு அவங்க வரமாட்டாங்க. அவங்க வசதி தான் நம்ம போனோம். அவங்கள உபதிரவத்தில் விடக்கூடாது, இல்லை சங்கடத்தில் விடக்கூடாது நம்ம. ஸோ பெருசாக அதில் ஆர்வம் இல்லை. ரொம்ப நன்றி. உங்களுடைய அனுபவங்கள்லாம் நம்ம ரசிகர்கள். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ வெரி மச். ரொம்ப நான் உங்களோட சாய் சித்ரா ரெகுலராக பார்த்துட்ருக்கேன். மிகப்பெரிய ஃபேன். அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுக்கும், அது டைரக்டராக இருக்கட்டும், ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், இது வந்து ஒரு என்சைக்ளோபீடியா மாதிரி இருக்குது. அவங்கள பற்றி ஒரு ரெஃபரன்ஸ் ஒன்றுன்னா சாய் சித்ராவில் போய் பார்த்தா போகிறோம், அவங்கள பற்றி தெரியும். எஸ்பெஷலி இப்போ சமீபத்தில் இந்த மௌலி அந்த இதெல்லாம் வந்து நான் பார்த்துட்டு ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது, ரொம்ப பிரமாதமாக இருந்தது. ஸோ நான் எவ்ரி டைம் ஐ என்ஜாய் இட். என்னை கூப்பிடுவீங்கன்னு எதிர்பார்த்து தான் கரெக்டாக கூட்டிட்டீங்க. தேங்க்யூ வெரி மச்.